இன்னும் ஒரு சூப்பரான அனிமி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் ஸ்டேட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் பண்ணா நம்ம ஹீரோ தான் கட்டாங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஃபோனில் எதோ பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் பக்கத்தில் வந்து பண்ணுவேன். நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான நாள், அதனால் இப்போ என்ன கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்ல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எதையாச்சும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா, நாளைக்கு வந்து இப்போ என்ன எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு இந்த பொண்ணு என்ன ஹீரோட்ட பேசிகிட்டு இருப்பா. அடுத்த நாள் அப்படியே வார் நடக்கூடிய இடத்துல தான் கட்டுறாங்க. வாரில் இப்போ நம்ம ஹீரோன் டீம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவை வந்து இப்போ என்ன அந்த புது டெக்னிக், அதாவது இப்போ என்ன முன்னாடி வந்து இப்போ என்ன வெறும் ஆயுதங்களை வச்சு இப்போ என்ன வரக்கூடிய அம்புட்டு வரையும் இப்போ என்ன சாடிக்கிற மாதிரி ஒரு டெக்னிக் வந்து இப்போ என்ன நம்ம ஹீரோ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். இது எப்படி அப்படிங்கன்னா, இப்போ ஃபோனில் வந்து நைட்டு சர்ச் பண்ணியிருப்பேன். அது வந்து இப்போ என்ன அலெக்சாண்டர் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக்காக இருக்கும். அதை வச்சு தான் இப்போ என்ன ஹீரோ அவனோட டெக்னிக் யூஸ் பண்ணி இப்போ இங்கே இருக்க எல்லா வத்தையும் என்ன சாகடிச்சு பண்ணா இந்த வாரில் ஜெயிக்கணும் அப்படின்ற அப்படின்னா அவனோட முக்கியமான எண்ணமாக இருக்கும். இதை மூலமாக பண்ணால் அவனும் இந்த வாரில் ஜெயிச்சிருப்பேன். ஸோ இப்போ தான் பண்ணால் அவனு சொல்லாமீங்க. கிட்டத்தட்ட பண்ணால் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால் யாரோ சமனிங் பண்ணி இப்போ என்ன இவன் தெரியாதனமாக இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பேன். இப்போ இவன் மேலே ஒரு அம்பு உள்ள வந்திருக்கும். டக்குன்னு பண்ணால் அந்த பக்கத்தில் இருந்தாலும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் பண்ணால் காப்பாற்றிருப்பா. ஆக்சுவலாக இப்போ என்ன இங்கே இருக்க இந்த பொண்ணு இருக்காத, இவள் வந்து பண்ணால் பிரதர் ப்ரோ அப்படின்னு தான் பண்ணால் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஸோ இவன் வந்து பண்ணால் 2 வருஷம் முன்னாடியே பண்ணால் சமனிங் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். வந்ததுக்கப்புறம் என்ன இந்த இடத்துல இவன் நிறையா வார் யூஸ் பண்ணி பண்ணால் நிறைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி பண்ணால் நிறைய வாரில் இவனு ஜெயிச்சிருப்பேன். இவன் வந்து பண்ணால் இப்போ இருக்குது உல்ஃப் கிளான் அப்படின்னு ஒரு கிளான் தான் பண்ணால் இருப்பேன். ஸோ இவன் என்ன பண்ணால் உல்ஃப் கிளானோட லீடராக இருப்பேன். இப்போ அப்படியே காட்டுறாங்க இந்த இடத்துல பண்ணால் வாரில் வந்து பண்ணால் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக பண்ணால் ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ ஒயிட் அவளை வந்து பண்ணால் இந்த இடத்துல காட்டுறாங்க. அவள் வந்து பண்ணால் பயங்கரமாக சண்டை ஓட்டு பண்ணால் இந்த இடத்துல அசால்ட்டாக வாரியை முடிச்சு வச்சிருப்பா. இப்போ தான் பண்ணால் இவங்க சொல்லுவாங்கிறா, அப்பா நான் சூப்பராக செஞ்சுட்டேப்பா அப்படின்னு பண்ணால் இவ அப்பான்னு கொடுக்குறப்பா. என்னடா அது ஹீரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சமணி பண்ணி இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிங்க. அப்புறம் எப்படி இந்த இடத்துல பண்ணால் இவனுக்கு ஒரு பொண்ணு இருப்பா அப்படின்னு கேட்டால் இதுக்கு பின்னாடி காரணம் அப்படி என்னன்னு கேட்டால் இவன் வந்து பண்ணால் இந்த இடத்துல பண்ணால் வாரில் முடியாமல் பண்ணால் நிறைய பேர்த்த பண்ணால் ஜெயிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லை இவன் கிளான் வந்து உல்ஃப் கிளான் சொன்னேன் பண்ணால். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணால் நீ வந்து எனக்கு தங்கச்சியாக இருப்பேன், இல்லை அப்பா வந்து பண்ணால் என்னை ஏற்றுக்கிறியா அப்படின்னு பண்ணால் இவனு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருப்பேன். இது மூலமாக பண்ணால் அவங்களும் பண்ணால் நான் வந்து பண்ணால் அப்பா வந்து ஒன்று ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பண்ணால் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே பண்ணால் இப்போது டீமோட சண்டை விட்டுருப்பாங்கல்ல, அந்த டீமோட லீடர் தான் கட்டுறாங்க. அந்த பொண்ணை வந்து பண்ணால் அவன் கட்டி போட்டு வச்சுருப்பேன். இப்போ தான் பண்ணால் அந்த பொண்ணு தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கா, நீ வந்து பண்ணால் என்னை வந்து வாலில் தோக்குறதுனால நீ சொல்கிற எதையுமே நான் வந்து செய்ய மாட்டேன்டா அப்படின்னு சொன்னால் கூட அந்த 2 பொண்ணுங்க தான் சொல்கிறாங்க, இவன் ரொம்ப நல்லவர், அதனால் பார்த்து பேசு, நீ ரொம்ப ஏதாச்சும் பேசுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உன்னை சாரி கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டுருப்பா. பக்கத்தில் இருப்பால் ஒயிட்டு அவள் செம்ம காண்டாகி பேசிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்கிறேன் அவ்வளோ ரூடாலாம் என்ன வந்து நடந்துக்கிறானம்மா, அவன் வந்து முன்ன சூப்பர் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டா. இப்போ தான் இப்போ ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறேன், உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன், ஒழுங்கு மரியாதை பேசிடா, நீ வந்து என்னை அப்பாவை ஏற்றுக்க, இல்லாட்டி இப்போ என்ன என்னோட அண்ணனாக ஏற்றுக்க. இந்த 2 ஆப்ஷனில் நீ எது வேணா இப்போ என்ன சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீ சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் கிராம மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பின்னா பின்ன நிறைய பின்விலைகள்லாம் வரும். இந்த இடத்துல பண்ணால் அவங்க கிளானை நான் தோக்கடிச்சிட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கிளானை இன்ட்ராக்ட் பண்ணி அதாவது உள்ள ஊடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கிராமக்களை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கிராமத்துக்கே நிறைய ஆபத்து இருக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உனக்கு இந்த 2 ஆப்ஷன் தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது, சீக்கிரம் சொல்லுமா எனக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்லப்படுறேன்னா அந்த பொண்ணு பண்ணா சரி நான் வந்து பண்ணால் உன்னை வந்து அண்ணனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இப்படி தான் பண்ணால் ஒவ்வொரு ஆட்களும் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து அண்ணன் அப்பா அப்படின்னு மைக்கு போய்ட்டுனா ஏற்றுருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பண்ணால் ரொம்ப டயர்டாக இந்த இடத்துல உட்காந்துருப்பேன். இப்போ தான் நம்ம ஹீரோ சொன்னேன் ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்படின்னு பண்ணால் அந்த இடத்துல சொல்லல ஆறுதல் படுத்துகிறோமோ அந்த இடத்துல எல்லோ பண்ணிருப்பா. ஸோ அவள் தான் பண்ணால் ஆறுதல் படுத்திருப்பா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த இடத்துல ஆறுதல் சொல்லிட்டு இப்போ அப்படியே பண்ணால் கிராமத்தில் தான் பண்ணால் இவங்களுக்கு வராம்பியாங்க. இந்த இடத்துல நிறைய வாரில் இவங்களும் ஜெயிச்சிருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாமே பண்ணால் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. ஏன்னா இவங்க கிளான் ரொம்ப பண்ணால் பாப்புலராக இருக்கும். உல்ஃப் கிளானா அவன் வந்தாலே எல்லா வேலையும் ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ண அவன் கிளான் வேறு லெவலில் பாப்புலராக இருக்கான். அங்கே வந்து 2 பேரும் என்ன நீங்கள் வாரில் ஜெயிச்சிங்கன்றதை கேள்விப்பட்டேன், ரொம்ப சூப்பர், எங்களோட ப்ரேயரால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லணும்னா ஹீரோ முக்கியமான வேலை இருக்குன்னு டக்குனுக்கெல்லாம் போவேன். இப்படி தான் நீங்கள் பெரியவட்ட பேசி அப்படியா அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்க 2 பேரும் பேசுகிற ஹீரோ செம்ம கண்ட உள்ளுக்குள்ளே இருப்பேன். இப்போ தான் முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லப்போனா கூட இருக்க எல்லோ பொண்ணு தான் சமாளிச்சிருப்பா. அவருக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் பண்ணால் அவர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த எல்லோ பொண்ணு தான் சமாளிச்சிருப்பா. இப்போ தான் ஹீரோ அவசரமாக வந்திருப்பேன். கையில் அந்த ஃபோன் வச்சுருப்பேன்ல, அந்த ஃபோனுமே அப்படின்னா இவன் எந்த இடத்துலேருந்து வந்தானோ அந்த இடத்துல பண்ணால் ஒரு பொண்ணு இருப்பா. ஆக்சுவலாக இவ தான் பண்ண இவனோட லவ்வாக இருப்பவளுக்கு இந்த பொண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா இவனும் பேசியிருப்பேன். டெய்லி பேசுவேன் போல இருக்குது, இவன் உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் பண்ணால் அந்த பொண்ணோட வேலையாக இருக்கும். 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நீ எப்போ திரும்பி வருவேன், ஏதாச்சும் வழி கண்டுபிடிச்சி திரும்பி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பா. கூடிய சீக்கிரமே வரப்பாக்குறேம்மா அப்படின்னு இவனு சொல்லிட்டு நைட் டைம் என்ன இவனு யோசிச்சு பார்த்துருப்பேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வந்து. இது வந்து பண்ணால் எனக்கு தெரிஞ்ச பூமி தான், ஆனால் பூமியிலே பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 1300 BCன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணால் பழமையான காலகட்டத்துக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் நான் எப்படி போகிறேன்றது தெரில அப்படின்னு பண்ணால் நம்ம ஹீரோ பண்ணால் யோசிச்சுக்கிட்டே தூங்கியிருப்பேன். நம்மளுக்கு
காலையில் உங்களுக்கு கண் முடிச்சு எடுத்து பார்க்குறேன், பக்கத்துலேயே பண்ணால் அந்த 2 பொண்ணுங்க இருப்பாங்க. உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கான தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் இந்த இடத்துல பண்ணால் இவனுக்கான சாப்பாடு எல்லாத்தையும் பண்ணால் டெய்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதனால் இப்போ என்ன நம்ம வந்து பின்ன இந்த வெப்பன் செய்வாங்களா அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுனா இவனை வெப்பன் செய்கிற இடத்துக்கு பின்னா வந்திருப்பேன். இந்த இடத்துக்குள்ள ஒரு பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவன்ட்ட ரொம்ப பின்னா ஜாலியாக பேசிக்கிட்டுப்பா, மரியாதை இல்லாமல் பின்னா தான் பேசிக்கிட்டுப்பா, கிட்டத்தட்ட ஃப்ரெண்டு மாதிரி பின்னா ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பா. இப்போ தான் இவன் சொல்லாதீங்க, நான் சொல்கிறபடி பின்னா ஒரு வெப்பனை ரெடி பண்ணேன், கூடிய சீக்கிரமே பண்ண அந்த ஒரு பொண்ணை வந்து பின்னா இப்போ ரீசெண்டாக வாரில் தோக்க வச்சுப்பாங்களே அந்த ரோஸ், அந்த ரோஸும் என்ன நம்ம கூட தான் சேர போகிறாங்களுக்கு, அவங்க பிளானும் என்ன நம்ம கூட சேர போகிறாங்க. அதனால் இப்போ நமக்கு என்ன ட்ரூப்ஸ்லாம் நிறைய வரப்போகுது, அதனால வெப்பன்ஸ்லாம் நிறைய தேவைப்படும். அதனால் இப்போ வெப்பன்ஸ்லாம் நிறைய செய்ய வேண்டிய வேலைலாம் இருக்குமா, பார்த்து செஞ்சுக்கமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பேன். இப்போ அப்படியே இந்த இடத்துல பண்ண பொண்ணை தோக்கடிச்சாங்களே அந்த பொண்ணுக்கான ரிச்சுவல் தான் பண்ண நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு வந்து பண்ண உன்னை நான் அண்ணனை ஏற்றுக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிப்பால, அதுக்காட்டி தான் பண்ண ரிச்சுவல் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜூஸ் மாய்க்கு அதை வந்து குடிச்சதுக்கப்புறம் என்ன பொண்ணு வந்து இவன் அண்ணனை ஏற்றிருப்பா. இதுபடி இப்போ என்ன இங்கே இருக்க ஒரு பீஸ்ட்டும் என்ன இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த ரிச்சுவல் நல்லபடியாக நடத்தி முடிச்சிருப்பாங்க. அதை பொண்ணும் கேட்குறா, ஒன்று கேட்குறேன், தயவு செஞ்சு இப்போ என்ன உன்னோட மக்களை எப்படி ட்ரீட் பண்ணுறியோ அதே மாதிரி இப்போ என்ன என்னோட மக்களை ட்ரீட் பண்ணு, ஒரு தங்கச்சியா இதை வந்து கேட்குறேன் அப்படின்னு சொன்னா இவனை தலையை தடவி விட்டு சரிம்மா நான் வந்து இப்போ உன்னோட ரெக்வஸ்ட் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா இவனும் பேசியிருப்பேன். இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயின்னா அந்த இடத்துல எல்லோ பொண்ணு வந்திருப்பா. அது என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ என்ன ஒரு பொண்ணை தோக்கடிச்சிருப்பாங்களே அந்த பொண்ணு இருக்க இடத்துல வந்து பண்ணால் நிறைய பேர் பண்ணால் உள்ள ஊடுருப்பாங்க. ஆக்சுவலாக கிளான் தோத்தனால அப்படின்னா அவ்வளோதான், அந்த கிளானுக்கு அப்படின்னா லீடர் யாருமே இல்லை அப்படின்ற கண்டி பண்ணால் அந்த கிளான் அழிக்கிறக்காண்டி பண்ணால் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆல்ரெடி பண்ணால் அவங்க அட்டாக் ஆகி தான் இருப்பாங்க. இதாக சரியான சமயம்னு சொல்லிட்டு பண்ணால் நிறைய பேர் வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 10,000 மேலே பேர் வந்து பண்ணால் அந்த இடத்துல என்டர் ஆகிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கோம். அவங்களுக்கு இப்போ நம்ம உதவி பண்ணிட்டு அவங்க இப்போ தானே ஜாயின் பண்ணாங்க, அதை அவங்க பிரச்சனை அவங்களே பார்த்து பண்ணால் ஹீரோ செமட்டன்ஸாக இருக்கேன். வாயை முடுங்கடா, ஆல்ரெடி நான் டிசிஷன் எடுத்துனேன், நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஹீரோ செமட்டன்ஸாக பண்ணால் அவனுக்கு கத்திருப்பேன். இப்போ தான் அங்கே இருக்கவங்களாம் மிரண்டு போய் பார்த்துக்குப்பாங்க. அதை ரோஸ் பண்ணிருக்கால அவள் வந்து பண்ணால் இவனை வந்து ரொம்ப எப்படின்னா சந்தோஷமாக பார்த்துக்குப்பா. ஹீரோ வந்து சொன்னவாக காப்பாற்றுறானே, நமக்காண்டி இப்போ என்ன ஆட்கள் அனுப்ப போகிறானே அப்படின்னு சொல்லிட்டுனா அவளும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்போ அப்படியே நம்ம ரோஸ் பொண்ணோட இடத்துல தான் கட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டென்ட் போட்டுருப்பாங்க. இந்த டென்ட்டுக்கு நடுவில் பின்னா நம்ம ஹீரோட டீம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீம் என்ன அட்டாக் பண்ணுறக்கானே வந்துருப்பாங்க. குதிரையிலே பின்னா கத்தி வச்சுட்டு பின்னா இவங்க அட்டாக் பண்ணி அங்கே இருக்க அம்புட்டே பின்னா சாக வச்சுருப்பாங்க. அங்கே இருக்க வில்லனும் ஆடிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணாங்க, அதுவும் இல்லாமல் நம்ம ஃபார்மேஷன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் இந்த நியூஸ் எல்லாமே இப்போ என்ன நம்ம ரோஸ் பண்ண தானே அந்த இடத்துல ஒரு லீடராக இருந்திருப்பா, அதனால இப்போ அவளுக்கு வந்திருக்கோம். ஓகே அப்படின்னு இவ்வளோ எல்லாத்தையும் கேட்டுப்பா. இப்போ நேற்று நடந்த சம்பவத்தை நம்ம காட்டுறாங்க. ஹீரோ இருக்கல எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், நான் ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டேன், சொல்கிறபடி இப்போ என்ன செய்யலை வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு இருப்பேன்னா இவனும் ஒரு டீமை வந்து இப்போ அனுப்பி வச்சிருப்பேன். அவங்களை ஹெல்ப் பண்ணுறக்காண்டி, அதாவது இப்போ ரோஸ் டியூப் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறக்காண்டி இப்போ இன்னும் ஒரு டீம் அனுப்பி வச்சிருப்பேன். வெப்பன் செய்கிற பொண்ணுகிட்டே சொல்லியிருப்பேன், நிறைய வெப்பனை செய்ய வேண்டியது இருக்கும், நான் சொல்கிற பிளான் படி செய்யுன்னு சொல்லிட்டுனா ஹீரோ ஃபோனில் தான் நிறைய டெக்னிக் இருக்குல்ல அதை பார்த்து பண்ணால் இவனு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல அவனுக்கு எப்படி தான் நெட்டு கிடைக்குன்னு தெரியல. இந்த இடத்துல பழைய காலம் ஆதி காலம்ன்றாங்க, ஆனால் சிக்னல் மட்டும் எப்படி கிடைக்குன்னு தெரியல ஃபோனில், இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல பண்ணால் நம்ம ரோஸுக்காண்டி பண்ணால் நிறைய பேர் இப்போ இவங்க வந்து இறக்கி வச்சிருப்பேன். ட்ரூப்ஸ்லாம் பண்ண வேண்டிய இருக்காது, ஆல்ரெடி பண்ண ட்ரூப்ஸ் அடி வாங்கி இருக்கும் ஹீரோன் டீம்னால, அதனால் பண்ண ட்ரூப்ஸ்லாம் இருக்காதுல்ல, அதனால தான் இவங்க ட்ரூப்ஸை பண்ண இவனு இறக்கி வச்சிருப்பேன். ஓகே நீ தான் பண்ண கமாண்டராக இருக்க போகிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த இடத்துல பண்ணால் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற கேள்விப்பட்டேன். இதனால நம்ம டீம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் அந்த பார்த்தீங்கன்னா லீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம வந்து முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பேன். ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா ஆப்போசிட் டீம் இருக்குல்ல அவங்கெல்லாம் சோறு தண்ணி இல்லாமல் என்ன சண்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ அடுத்தடுத்து ஒவ்வொரு டீமாக தான் பண்ணிப்பேன், மொத்தமாக அனுப்பல. ஸோ இப்போ தான் என்ன வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துப்பேன். இதனாலே இப்போ எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கான டைமிங்கே இருந்திருக்காது. இந்த இடத்துல ஒயிட் இருக்கல அவளும் பார்க்குறா. ஓகே நமக்கு வந்து பண்ணால் என்ன சிக்னல் வரல, வந்தோன்னா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல அட்டாக் பண்ணக்கான அவ்வளோ இருக்கல. இந்த இடத்துல அப்படியே வார காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரிக்கே பண்ணா இந்த இடத்துல அடுத்த டீமை வந்து பண்ண அனுப்பி வச்சிருப்பேன். இந்த இடத்துல வெளில பார்க்குறேன், இவன் தான் அந்த உல்ஃப் கிளானோட லீடரா, இவனை பார்த்துக்கலாம், சின்ன பொடிப்பைய இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டுனா இன்னும் தெனாவட்டாக இருந்துகிட்டு இருப்பேன். அந்த இடத்துல ரோஸ் இருக்கால அவளை செப்பரேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருப்பேன். இப்போ தான் பண்ண அந்த ஆப்போசிட் டீமில் இருக்கணும் பண்ண வீக்கான ஃபார்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அவனு பார்த்துட்டு ஓ சைடு தான் அட்டாக் பண்ண வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பேன். இதை இவனும் நினச்சி பார்க்குறா. இதனால பண்ண அவன் ரொம்ப கொடூரமாக மான்ஸ்டர் மாதிரி பண்ண வந்துக்கிட்டு இருப்பேன். இந்த பொண்ணு சொல்கிறா யாரும் பயப்படாதீங்க, அவன் வந்தாலும் பண்ண நம்ம வந்து அடிச்சிடலான்னு சொல்லி பண்ண, ஆனால் அவன் விடுற மாதிரி தெரியல, அசால்ட்டாக பண்ண இருக்க முக்கால்வாசி ஏற பண்ண சாகடிச்சு முன்னேறி வந்துக்கிட்டே இருப்பேன். இதை வந்து பண்ண ஹீரோன் தூரத்தில் வந்து பார்க்குறேன், என்ன நம்ம ஒரு பிளான் போட்டா நம்ம பிளானை அழிக்கிற மாதிரி அவன் ஒரு பிளான் போட்டிருக்கேன். இருந்தாலும் பண்ணா ஒயிட் இருக்கா அவள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட இன்னொரு பிளானை தான் இறக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ இந்த இடத்துல பண்ண இவனு வெறி கொண்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கல. இப்போ தான் அவனு ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிட்டு பார்க்குறேன், இங்கே காணோம் அப்படின்னு பார்க்கல அப்படின்னா ஒயிட் பின்னாடி இருந்து வந்துக்கிட்டு இருப்பா. இப்போ தான் பார்த்துக்கலாம், நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா 2 பேர் பண்ண நேருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சண்டை விட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பண்ணால் அந்த இடத்துல ஒயிட்டை வந்து அட்டாக் பண்ணலான்னு போய் பண்ணால் இவ கத்தி வச்சு பண்ணால் ஒரே வெட்டு தான்.
இப்போ தான் பண்ண அந்த இடத்துல அவனை வந்து இவ்வளோ சாகடிச்சிருப்பா. சாப்பிட்ற நிலமையில இவனு கேட்குறேன், அது என்ன அது அப்படின்னு கேட்குறா. இதுதான் கட்டானா அப்படின்னு சொல்லிட்டுனா, உன் கையில் சாரில்ல, நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நீ ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர் அப்படின்னு சொல்லிட்டுனா, நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, இந்த இடத்துல இவனுக்கான மரியாதை எல்லாத்தையும் செலுத்திட்டு இந்த இடத்துல இவங்களுக்கு வார அசாட்டாக ஜெயிச்சிருப்பாங்க. இந்த ஒயிட் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, எல்லா வாரிலையும் ஜெயிச்சு கொடுத்துருப்பா. இப்போ தான் அப்படியே காட்டுறாங்க. இந்த இடத்துல பண்ண ஹீரோ டயரில் பண்ண உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அந்த இடத்துல பண்ண ரோஸ் இருக்கால, அவனும் குளிக்கிறக்காண்டி வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. வந்தவனும் பண்ணா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டுனா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு இவளும் கேட்டிருப்பா. இப்போ தான் பண்ணா மாமா தனியாக பேசிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணா, இவனும் பண்ணா இப்போ எதுக்காக வந்து பண்ணா திடீர்னு இந்த பேங்கே ஒரு யோசனை மண்டைக்குள்ளே வந்துச்சுன்ற விஷயத்த சொல்கிறியா அப்படின்னா, இல்லை எங்கள் கிளான் இருக்குல்ல, எங்கள் கிளானில் வந்து பண்ணா யாருமே பெண்ணா ஸ்ட்ராங்கானவும் கிடையாது, அதனால் பண்ணா உடனே நான் வந்து பெண்ணா கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா என் கிளான் நீனே பெண்ணா சேர்ந்து ஆட்சி பண்ணிக்கலான்னு சொன்னால், எங்கள் கல்யாணம் விட்டுட்டு உங்கள் கல்யாணம் ஆட்சி பண்ணணுமா அப்படின்னு கூட இருக்கவங்களாம் என்ன கேட்கல. இல்லை அப்படி சொல்லலை, உங்கள் கல்யாணம் நீங்களே ஆட்சி பண்ணிக்கோங்க, எங்கள் கல்யாணம் சேர்த்து எடுத்துக்கோங்க, பேர் கூட உங்கள் கிளானே உல்ஃப் கிளானே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுனா இவனும் எல்லா சேர்த்து சொல்லியிருப்பா. எதுக்குமா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறியா, இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோவும் பண்ணால் உண்மையான காரணத்தை சொல்லுன்னு சொல்ல அப்படின்னா, இப்போ தான் பண்ணால் இவ்வளோ உண்மையான காரணத்தை சொல்லாங்கியா. ஆக்சுவலாக சின்ன வயசாக இருக்கையில் பின்னா இவங்க அப்பா வந்து சண்டை ஒரு காண்டி போயிருப்பார். ஸோ போனவர் பின்னா அப்படியே இறந்துருப்பார். அதுக்கப்புறம் பின்னா வம்சத்தோட வாரிசு வந்து பின்னா இவ தானே இருப்பா. அதனால பின்னா இவளுக்கே பின்னா பதவி எல்லாத்தையும் பின்னா கொடுத்துருப்பாங்க. இவள் சரியாகவே ஆட்சி பண்ண மாட்டா அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பேசியிருப்பாங்க. அதேமாதிரி பின்னா ஹீரோயின் டீம்கிட்ட வந்து பின்னா இவனும் தோற்று போயிருப்பா. அதனால தான் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தான் பின்னா கிளானை வழி இருக்க முடியும், நீ தான் அந்த ஸ்ட்ராங்கான ஆள், தயவு செஞ்சு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு இவளும் கேட்டிருப்பா. இதுவும் திணறிக்கிட்டு இருப்பேன். ஆல்ரெடி இவனுக்கு அனதர்வரில் ஒரு பொண்ணு இருப்பா. இவன் உண்மையான உலகத்தை வந்து பின்னா ஒரு பொண்ணு இருப்பா. இங்கே நடுவில் வந்து பின்னா நிறைய பேர் பண்ணால் இவனுக்கு வந்து ரூட் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இவனுக்கு திணறிக்கிட்டு இருப்பேன். நீ பதில் சொல்கிறக்காண்டி நான் ரொம்ப காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அந்த பொண்ணு பேசிக்கல. இப்போ அடுத்த நாள் பண்ண ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் காட்டி பண்ணால் நம்ம ஹீரோ கிளம்பிக்கிட்டு இருப்பேன். அங்கே இருக்க எல்லோ பொண்ணு இருக்காது, அவ்வளோ ஐடியா கொடுக்குறா. பேசாமல் போய்ட்டு நீ அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கப்பா, கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா நம்ம உல்ஃப் கிளானும் பண்ண எக்ஸ்டெண்ட் ஆகும்ல, நமக்கும் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஹீரோ அப்படியே பார்க்குறேன். என்னாச்சு உனக்கு, நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே, எதுக்கு அப்படி பேசுகிற அப்படின்னா, இல்லை அதுக்காண்டி இல்லை அப்படின்னு சொன்னால், என்ன விஷயம் அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனு கேட்கல. இப்போ தான் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இவன் திரும்ப போயிடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் பண்ணால் இந்த மாதிரி பண்ண இந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா அடுத்தடுத்து வார்லாம் நிறைய நடக்கக்கூடும். அதுக்காண்டி தான் பண்ணால் இந்த இடத்துல நீ கடைசி வரைக்கும் இருப்பேல, அதுக்காண்டி தான் இப்படி யோசனை பண்ணேன். என்னை மறைச்சிக்கன்னு சொல்ல அப்படின்னா, சாரிம்மா நான் வந்து உன்னை புரிஞ்சுக்காம விட்டேன், கிட்டத்தட்ட 2 வருஷமாக பண்ணால் நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து பண்ணால் நீ வந்து எனக்கு இருக்க, நான் எப்போயுமே மறக்க மாட்டேன், அவ்வளோ சீக்கிரமாக நான் இங்கேருந்து போக மாட்டேன், போனாலும் உன்னே முடிஞ்சா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலை. இப்போ தான் இவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பா. சரி எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒருத்தனை காட்டுறாங்க. அவனு சொல்கிறேன், ஓ இந்த இடத்துல அந்த உல்ஃப் கிளான் லீடர் இருக்கானா, அவனை நானும் பார்த்தாங்க, பல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல ஒருத்தன் புதுசாக என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வந்துருப்பேன்ல, எதுக்காண்டி என்ன இங்கே ஆக்சுவலாக இன்னொரு வாரம் ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அந்த வாரம் கொண்டாடுறதுக்காண்டி தான் பண்ணால் ரோஸ் வந்து பண்ணால் அவங்க கிராமத்தில் பண்ணால் ஸ்பெஷலாக டிஷ்லாம் இருக்கும்ல, அந்த டிஷ்லாம் ரெடி பண்ணி பண்ணால் ஹீரோ கொடுத்துருப்பா. இங்கே இருக்கவங்களாம் சொல்லாங்க, நீ இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க, இவ்வளோக்கு பார்க்குற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல எல்லோ பொண்ணு வந்துட்டு அதை சமாளிக்க விரும்ப பண்ணால் என் மேலே கையை போட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த பொண்ணு கொஞ்சம் பொறாமையாகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ யாருக்கெல்லாம் எந்த பொறாமையும் இல்லை, நாங்கள் தான் பண்ணால் பெர்ஃபெக்ட் ஜோடி அப்படின்னு பேசிக்கல பண்ணால் இந்த இடத்துல ஒருத்தர் என்ட்ரியை போடுறேன். இவன் தான் பண்ணால் ரெட்டு. ஸோ நம்ம ரெட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ரெட்டோட பவரை பற்றி பண்ண இங்கேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஆக்சுவலாக பண்ண நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கிளானை தான் பண்ண இவங்களும் சேர்ந்துருப்பேன். இந்த கிளானை பற்றி இவங்களும் சொல்கிறாங்க. இவன் நீ எதுக்காக இங்கே வந்த, ஒரு மணி தான் போடா அப்படின்னு சொன்னால், ஏன்ப்பா நான் வந்து கண்காட்சி சொல்லிக்காண்டி வந்தேன், நீ என்னடா தான் ஏன்ட்டே வந்து பண்ண தேவையில்லாமல் சண்டை வலிக்கிறியப்பா அப்படின்னு இவனு பேசிக்கல. அவன் கத்தி வச்சு இருந்துக்கிட்டு இருப்பேன். கூடயே போய்னா இந்த ப்ரீஸ்ட் மைக்க ஒருத்தர் இருப்பேன். ஸோ அவனும் என்ன வந்து சொல்கிறேன், இவங்க ஏதாச்சும் இந்த பொண்ணு வந்து பண்ணா நான் வந்து அண்ணன் நேரத்துக்கு உள்ள போயினா ஒரு பீஸ் இருப்பேன், அந்த பீஸ் தான் பண்ணா இவர் என்னோட கிறிஸ்து தான், யார் கொல்லப்படாங்கன்னு அப்படின்னா இப்போ தான் அந்த இடத்துல ஒருத்தர் ரொம்ப துளி இருப்பேன். இவன் பக்கத்தில் 2 செகண்டில் பண்ணால் பக்கத்தில் வந்துட்டு நான் சண்டை வரக்காண்டி வரல, ஏன்னா கத்தியை கட்டாப்பன் சும்மா கத்தியை தான் தூரேன், தொட்ட செகண்டே பண்ணால் கத்தி பஸ்மாவாகி போயிடுது, இரடாது அப்படின்னு ஹீரோ ஆச்சரியத்தோடு பார்க்கல. இப்போ ரோஸை எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கியா. ஆக்சுவலாக பண்ணால் அவனுக்குள்ளே 2 பவர் இருக்குது. ஒரு பவர் வந்து பண்ணால் ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட்லாம் இருக்கும், இன்னொரு பவர் அவன்கிட்ட பண்ணால் எந்த வெப்பனும் பண்ண நிற்காது, அவன் சுண்டி விட்டோன்னா வெப்பெல்லாம் பண்ணால் சதறி போயிடும். இப்போ இவனு பார்க்குறேன், ஹீரோ பார்க்குறக்காண்டி தானே இந்த இடத்துக்கு வந்துருப்பேன். இந்த இடத்துல ஒயிட் இருக்கல, அவனும் கிட்டத்தில் வராத, அவ்வளோதான் அவளுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல கத்தி வச்சு இவன் நிற்கல. ஓ உன்னை நான் வந்து அதை கேள்விப்பட்டீங்க, வார எல்லாத்துலையும் இங்கே ஜெயிச்சு கொடுக்க இருக்கு, இருந்தாலும் பண்ண நீ என்ன எனக்கு மேட்சே கிடையாது, ஒழுங்கு மாதிரி எங்களுக்கு போமா அப்படின்னு இவனு கலாச்சி. இந்த இடத்துல ரோஸ் இருப்பா. அவளும் சொல்கிறா, டே உன் மண்டையை படுறா, ஒழுங்கு என்ன வச்சு வார மாதிரி கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா, ஆமாம் நீ யார், நீ ஏதோ ஒரு கிளான ஒரு ஈடுதாமே, ஆனால் பார்த்தா அப்படி தெரிலன்னு இவனும் கலாய்க்க வரல. இப்போ தான் பண்ணால் ஹீரோ சமட்டன்ஸாக இருக்கேன், நீ என்னைய தெரிஞ்சதான் வந்திருக்க, எதுக்கு மற்றவங்கள்ட்ட தான் என்ன ஒம்பதுக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மாதிரி தான் என்ன விஷயமா சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டுனா
வாடா வாடா உன்னை தேவையான வந்தேன், உன்னை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு இவனு மூஞ்சியை பக்கத்தும் வச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சிரிச்சுட்டு, சரி உன் பேர் என்ன அப்படின்னு இவனும் பேரை சொல்லியிருப்பேன். ஓகே இதுதான் அவன் பேரா, நான் மறக்க மாட்டேன்டா, என் மண்டைக்குள்ள நல்லா ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனா இவனு இந்த இடத்துல கண்டலிசேஷன்டா வாலில் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல போய்ட்டு திமுறா அந்த இடத்துல வந்து கிளம்பியிருப்பேன். எல்லாருமே போனதுக்கப்புறம் அப்பாடா போயிட்டான்னு பார்க்கல, ஹீரோ மட்டும் பார்க்குறேன், அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துருப்பேன். இப்போ அப்படியே பெண்ணா ஊர் மக்கள் தான் காட்டுறாங்க. ஊர் மக்கள் ஃபுல்லாக பெண்ணா இந்த இடத்துல ரெட்டும் என்ன நடந்து வந்துக்கிட்டு இருப்பேன். சரி நம்ம சொன்ன மாதிரிக்கே அடுத்து நீங்கள் அந்த விஷயத்த பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு அந்த ப்ரீஸ்டிங் கேட்கல. இப்போ தான் என்ன அந்த ரெட்டு சொல்லுவேன், சரி பண்ணிடுறேன், அவன் கூட நான் சண்டை விடுவோம், அதானே நான் அவன் கூட சண்டை வர்றதுக்கு தயார் அப்படின்னு நான் இவனும் சொல்லியிருப்பேன். இப்போ அப்படியே காட்டுறாங்க நம்ம ஹீரோ இருக்கல, அவன் வந்து பண்ணால் 3 நாளாக பண்ணா இவன் அனதர் வேர்ல்டு, அதாவது பண்ணா ஒரிஜினல் வேர்ல்டு. ஸோ அந்த இருக்கக்கூடிய பொண்ணுகிட்ட வந்து பண்ண பேசிக்க மாட்டேன். இப்போ தான் பண்ண அந்த பொண்ணுகிட்ட ஒன்றும் பேசியிருப்பேன். அந்த பொண்ணு பண்ணா செம்மையாக பண்ணா கத்த ஆரம்பிச்சிடறா. எதுக்காக நீ வந்து பேசலை, ஏன்டா பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் பண்ணா அழுதுருப்பா. இப்போ தான் நீ உயிரோட தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல பண்ணா இவனு சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கவலைப்படாத, ஒரு சில விஷயங்களால் பண்ணா நான் வந்து பண்ண அவனை காலடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா விஷயங்களையும் பண்ண இவனை எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இப்போ அந்த பொண்ணுக்கும் வந்துருக்கா, சரி முடிஞ்ச அளவுக்கு பண்ண மெசேஜாவது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த பொண்ணு பேசிக்கிட்டுப்பா. இப்போ அப்படியே பண்ணா அடுத்த நாள் காலையில் கேட்டாமல் நம்ம ஹீரோ இருக்கல, அவனும் பண்ணால் ஊருக்குள்ளே வந்து பக்கையில் பண்ணால் இப்போ அந்த இடத்துல பண்ண இந்த மனிதர்கள்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க, அதாவது பண்ணால் அடிமைகள் மாதிரி பண்ணால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒருத்தன். ஸோ 2 பொண்ணுங்க வந்து பண்ணால் அந்த இடத்துல இருப்பாங்க. ஆக்சுவலாக பண்ணால் ஒருத்தி வந்து அம்மா, இன்னொருத்தி வந்து பண்ணால் அவளோட பொண்ணாக இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணால் இவனும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கல, நம்ம ஹீரோவே வந்து நான் உங்களை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பண்ணால் அவனும் பக்கத்தில் வந்திருப்பேன். ஆனால் அந்த பொண்ணு ரொம்பவே பயந்துருப்பா. ஏய் காடு, இந்த பொண்ணுங்க 2 பேர்த்தையும் என்ன கூட்டிகிட்டு போடா என் அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல இவனு சேஃபாக பண்ணால் அந்த 2 பொண்ணுங்க அனுப்பி வச்சிருப்பேன். ஹீரோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுறத 2 ட்வின் சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க, அவனும் பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோ வந்து பண்ணால் இந்த இடத்துல பேப்பர் இருக்குல்ல, அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது சொல்லியிருப்பேன். இது மூலிமா பண்ண ரிப்போர்ட் எல்லாத்தையும் என்ன இந்த இடத்துல எல்லோ பண்ண பண்ணால் முன்னாடி அடுக்கி வச்சிருப்பா. சாரிம்மா உனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டுனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவனு சொல்லிட்டு ஹீரோ வந்து பண்ணால் நீ வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னு நான் ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன். அதை இவளும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல பெண்ணா போயிட்டு இருக்கால, அவளு பெண்ணா உங்களை பார்க்குறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, பக்கத்துலேயே பெண்ணா அந்த ட்வின் சிஸ்டர் இருக்காங்களே அவங்க வந்து பெண்ணா வந்திருப்பாங்க. மிக்ஸாக இவங்க தான் பெண்ணா ஹீரோ வந்து பெண்ணா வேவ் பார்த்துருப்பாங்க. இவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வந்ததில் ஒரு பொண்ணு சொல்கிறா, அந்த பொண்ணு வந்து பெண்ணா நம்ம ஹீரோ வந்து பார்க்கணும் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்துருப்பா. அவளுக்கு அந்த பச்சை மணிக்காரி அவளும் வந்து பெண்ணா ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருப்பா. அதை பற்றி பெண்ணா இங்கே இருக்க வயல் பண்ணிருக்காங்க, அவளும் பெண்ணா அப்படியே ஓப்பனாக போட்டு உடச்சிருந்தா. ஆக்சுவலாக பண்ணால் அந்த பச்சை முடிக்காருக்கு வந்து பண்ணால் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கோல இருக்குது. இதை பற்றி பெண்ணா அந்த இடத்துல வயலட் இருக்கால அவளும் சொல்லிட்டு இப்போ தான் பெண்ணா அவளும் சொல்லுவாங்க, எனக்கு வந்து உங்களை வந்து பெண்ணா ஹஸ்பண்டாக ஏற்றுக்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்னால் என்னடா வரேன் போகிறேன் ஃபுல்லாக பெண்ணா ஹீரோ வந்து பெண்ணா ஹஸ்பண்டாக ஏற்றுக்கணும்னு சொல்கிறீங்க, அண்ணனா ஏற்றுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நமக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ 2 பேருமே சின்ன பொண்ணு, இவன் 2 பேருமே சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு தான் பெண்ணா ஆசை, எனக்குலாம் ஒன்றும் ஆசை இல்லை, அதனால் பெண்ணா நாங்கள் 2 பேருமே எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம், அதனால் பெண்ணா உங்களை வந்து பெண்ணா ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறோம், நீங்களும் வந்து பெண்ணா எங்களை வந்து ஒய்ஃபாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பச்சை மொழிக்கார் ரொம்ப பெண்ணா எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிமா, ஏமா உன்ட்ட சொன்னதுக்கு வந்து பெண்ணா நல்லா என்னை வந்து பெண்ணை வச்சு செஞ்சுட்டமா ஹீரோ முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல இவ்வளோ சங்கட்டமாக பேசிக்கிருக்கல. இப்போ தான் பெண்ணா நம்ம ஹீரோ இருக்கல அவனு பார்க்குறேன், புதுசாக வேறு 2 வேறு பிரச்சனை கொடுக்காண்டி வந்திருப்பேன், நமக்கும் நிறைய ஆட்கள் தான் தேவை அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு ஓகே இவங்க வந்து வயசில் ரொம்ப சின்னவங்களா இருக்கீங்க, அதனால் பெண்ணா என்னை வந்து இங்கே அப்பாவை ஏற்றுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லலை. இப்போ தான் என்ன அந்த வயல் பிடிக்காதுன்னு சொல்கிறா. ஓகே நான் சும்மா டெஸ்ட் பண்ணுறக்காண்டி தான் உன்னை வந்து இப்போ என்ன இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் டெஸ்ட் பண்ணுறக்காண்டியா அப்படின்னு அங்கே இருக்க நம்ம வீட்டில் வந்து பெண்ணா கத்த ஆரம்பிக்கல. இப்போ தான் பெண்ணா இவங்க பெண்ணா சரி நீங்கள் சொன்ன மாதிரி பெண்ணா நான் வந்து உங்களை அப்பாவை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோவும் பார்க்குறேன். இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, ஆனால் மறைக்கிறாங்க. அவங்க இப்போ தடிக்க 2 வேறு பிரச்சனை கொடுக்கேன், அதனால் தேவையில்லாத பிரச்சனைலாம் இழுத்து போட்டுக்கூடாது, அதனால் பெண்ணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா இப்போ தான் இவ்வளோ சொல்லிட்டேன். நீங்கள் 2 பேரும் பெண்ணா சும்மாலாம் பெண்ணா என்னை வந்து அப்பா ஏற்றுக்க முடியாது, நீங்கள் வந்து 2 பேரும் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்கே கிளானில் சேர வந்து பெண்ணா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, அதனால் பெண்ணா ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோன் டீம் எங்கே போயிட்டு இருப்பாங்க, என்ன நம்ம ரோஸ் பண்ணிருப்பாளா அவளோட கிராமத்தை இவங்க போயிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருப்பாங்க. எதுக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பெண்ணா ஒரு முக்கியமான ஒரு பிளானை நிறைவேறதுக்காக தான் பெண்ணா அந்த இடத்துல போயிட்டு இருப்பாங்க. எப்படி அவங்கள ஸ்பீடாக போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கூட தான் பெண்ணா அந்த 2 ட்வின் சிஸ்டர் இருப்பாங்களா அவங்களோட வின் பவர்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் போது இந்த பவர் மூலமாக பெண்ணா இவங்க டக்குனே பெண்ணா கிராமத்துக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க. இப்போ அந்த கிராமத்தில் வந்து பார்க்குறாங்க இந்த இடத்துல விவசாயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும், விவசாயத்தை வச்சு தான் என்ன இந்த இடத்துல வெல்த்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு பண்ணால் யோசிச்சு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய விவசாய டெக்னிக்லாம் ரொம்ப பழசாக இருக்கும். நம்ம ஹீரோ தான் ஃபோன் வச்சிருப்பேன்ல அது உண்மையாக பார்த்துருப்பேன். சரி இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணால் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் டெக்னிக்கை மாற்றலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்படின்னா ரோஸே அந்த இடத்துல வந்துருப்பா. இவங்க 2 கிளானும் போய் ஒன்றா இருக்கும்ல, அதனால் ஹீரோவே டேரெக்டாக போய் ரூல்ஸ்லாம் சொல்லலான்னு பார்த்துருப்பேன். அதுக்கு முன்னாடி அப்படின்னா இந்த இடத்துல ரோஸை வந்திருப்பா. நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படிங்களா, இல்லை உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு பண்ணால் இந்த இடத்துல இவங்க பேசியிருக்கல. அந்த இடத்துல புதுசாக அந்த 2 ட்வின் சிஸ்டரை இப்போ தான் ரோஸ் பார்த்துருப்பா. என்ன இவங்க புதுசாக இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இவங்களுக்குள்ளே இப்போ என்ன கொஞ்சம் பொறாம சண்டையெல்லாம் என்ன ஏற்பட்டுருக்கும், ஏன்னா எல்லாருக்குமே இப்போ என்ன ஹீரோ தானே பிடிக்கும், அதனால் கொஞ்சம் பொறாம சண்டைலாம் என்ன ஏற்பட்டுருக்கும். சரி இப்போ நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு ரோஸும் கேட்கல. இப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லாங்க,
இல்லை இங்கே இருக்க விவசாய டெக்னிக்லாம் ரொம்ப பழசாக இருக்குது, இது மூலியமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் ரொம்ப அடிபடும், அதனால தான் டெக்னிக்கை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு புது டெக்னிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டுனா ஃபோனில் பார்த்த டெக்னிக்கை இவனு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த டெக்னிக்கை நான் சொன்னால் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணால் இவ்வளோ ஊர் மக்கள் எல்லாத்தையும் போய் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பண்ண சொல்லியிருப்பா. ஊர் மக்கள் ஒரு சில இதெல்லாம் என்ன ஓகே ஏற்றுருப்பாங்க, ஒரு சில தான் மட்டும்னா இல்லை இது வேலைக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லியிருப்பா. இந்த விஷயம் எல்லாத்தையும் என்ன இந்த இடத்துல ஹீரோட்ட வந்து இவ்வளோ சொல்லிட்டு நைட் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ உட்காந்துருப்பேன். ஹீரோ ரூம்க்கே பண்ணால் இவ்வளோ வந்துருப்பா. வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க, நான் வந்து அழகா இல்லாதனால தான் பண்ண, நீ வந்து ஒவ்வொரு வாட்டி இதை கேட்கல பண்ணால் ரொம்ப மூஞ்சியை வந்து தூக்கி வச்சுக்கிற அப்படின்னு பண்ணால் இவ்வளோ எல்லாத்தையும் கேட்கல. இப்போ தான் ஹீரோ சொல்கிறேன், அப்படிலாம் இல்லைம்மா நான் அவன்கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு பண்ணால் ஹீரோ வந்து பண்ணால் கிட்டத்தட்ட பண்ணால் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து சமனிங் பண்ணி யாரோ வர வச்சது. அது மட்டும் இல்லை இந்த இடத்துல வந்துட்டு பண்ணால் எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பண்ணால் என்னோடய உண்மையான உலகத்தில் இருக்கா. இந்த உலகம் வந்து பண்ணால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னால் ஒன்று வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியல, என்னோடய உண்மையான லவ் எல்லாமே அங்கே தான் இருக்குது, அவளை வந்து பண்ணால் நான் ஏமாற்ற வரும்ல அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஹீரோ எல்லா உண்மையும் பண்ணால் போட்டு பட்டுன்னு உணர்த்துறேன். அது மட்டும் இல்லை இது தூரத்துலேருந்து பண்ணால் எல்லோ பொண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பா. டெக்னிக்ஸ் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் ஃபோன்லேருந்து தான் எடுக்கிறேன், எனக்குன்னு உண்மையாக ஒரு டேலண்ட் கூட கிடையாது, நான் சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லலை. இப்போ தான் ரோஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நான் தான் வேஸ்ட்டு, உன்னால் வந்து பண்ணால் ஒரு கிளானை லீட் பண்ண முடியுது, நீ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய நல்லது செய்கிற, ஆனால் நான் வந்து ஒரு கிளான் லீட் ஆகிட்டு எதுவுமே என்னால் பண்ண முடியல. அது மட்டும் இல்லை இப்போ நீ இந்த இடத்த விட்டு நீ ஒரு வேளை போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணி என் கிளானை யார் காப்பாற்றுவா, என் கிளான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறது. இப்போ தான் இவனும் ஆறுதல் படுத்த மாதிரிக்கே ஏம்மா உன்னால் எல்லாமே முடியுமா, உனக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்குது, அதனால் போய்ட்டுனா நீ இந்த கிளானை காப்பாற்றிடு, ஒருவேளை நான் போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டாலும் மனத்தை தளர விட்டுறத, நீ உன் கிளானை நீ தான் காப்பாற்றணும், ஊர் மக்களுக்கு நீ தான் என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டுனா ஹீரோ அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பாள். அதனால் பண்ண இவன் கான்ஃபிடன்ஸ் பண்ணிட்டு இருக்கல, எப்போயுமே விட்டு கொடுக்குறாத, ஒரு விஷயத்தை வந்து பண்ண செய்யணும் முடிவு பண்ணேன்னா விட்டு கொடுக்காம இருந்தோட அப்படின்னா இப்போ தான் இவளும் பக்கத்தில் இருந்துச்சோரா. அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணி நினச்சேன், அதுலேருந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு இவளும் பேசிக்கல. இப்போ தான் ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல எல்லோ பண்ண ட்வின் சிஸ்டர் 2 பேரும் பண்ணால் வந்திருப்பாங்க. மீட்டிங் பண்ணால் போட்டிருப்பாங்க, அவசர மீட்டிங் மாதிரி அப்படின்னா அந்த இடத்துல டக்குன்னு ஒரு மீட்டிங்கை போட்டிருப்பாங்க. என்ன மீட்டிங் அப்படிங்கன்னா ஸோ இந்த இடத்துல பண்ணால் இவங்க ஆல்ரெடி இப்போ தான் ஒரு தாய் தைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை இந்த இடத்துல புதுசாக ரெட்டு வந்தால கங்க்ராச்சுலேஷன் சொல்கிற மாதிரி வந்துட்டு நம்மளோட எல்லாத்தையும் என்ன வேவு பார்த்துட்டு போயிருக்கேன், நமக்கு வந்து என்ன வார் நடத்துறதுக்கு என்ன அவனுக்கு என்ன ஒரு அறிக்கை மாக்கி விட்டுருக்கேன், நம்மளோட வார் பண்ண போகிறேன் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பண்ணால் இங்கே இருக்க எல்லாருமே பேசிக்கல. ஹீரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா இந்த இடத்துல 2 ட்வின் சிஸ்டர் இருப்பாங்களே அவங்க வந்து இப்போ என்ன வேவு பார்க்குறக்காண்டி இப்போ என்ன அனுப்பி வைக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ட்வின் சிஸ்டரும் என்ன எப்படி அனுப்புறது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கல. இவங்கெல்லாம் என்ன ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, கிட்டத்தட்ட கொள்கிற அளவுக்கு என்ன ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, யாரை நினச்சாலும் என்ன பாட்டுன்னு கொண்டுருவாங்க. சரி அப்போ உங்களுக்குள்ள டேலண்ட் இருக்குது, நீங்கள் என்ன ஏதுன்னு போய் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அந்த கிளானுக்குள்ளே போய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீரோ அனுப்பி வச்சிருப்பேன். இந்த இடத்துல இவனும் பார்த்துருக்கேன் ஒரு ரிவர் மாதிரி என்ன கிராஸ் ஆகிட்டு இருக்கும், இதை தாண்டி தான் பண்ணால் இங்கே வார் நடக்கக்கூடிய இடம் இருக்கும். சரி நம்ம நிறைய ட்ராப்ஸ் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல ஹீரோ இருக்கல அவன் வந்து பண்ணால் ரோஸ்ட் பண்ணிட்டு ஒன்று சொல்லியிருப்பேன், உன்னால் மட்டும்தான் அது முடியும், அதனால் நீ தான் அதை பண்ணி கொடுக்கணும் எனக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல இவனும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நைட் நேரம் எப்பயும் போல பண்ணா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து வேணா இவனும் பேச ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் அந்த எல்லா விஷயத்தையும் வேணா இவனு சொல்லியிருப்பேன். இப்போ தான் வேணா நைட் வந்து இவங்க ஒரு மீட்டிங்கை போட்டிருப்பாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வார் நடக்க போது ஹீரோ வந்து பண்ண எப்படிலாம் சண்டை வரலாம், எப்படிலாம் ட்ராப் பண்ணி அவன் நடிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை அந்த கிளான் ரெட் இருக்கல அவன் இது வரைக்கும் ஒரு வாரில் கூட பார்த்தீங்கன்னா தோத்தல அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. எப்படி ஒரு வாரில் கூட அவனால் தோக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்க அப்படின்னா அவனுக்குள்ளே 2 பவர் இருக்குல்ல, அதனால் பண்ண அவன் அசால்ட்டாக பண்ணால் அவன் ட்ரூப்ஸே ரொம்ப வீக்கு தான். இது மட்டும் இல்லை அவன்கிட்ட வந்து பெருசாக வெப்பன் எதுவுமே பண்ணால் எதுவுமே இருக்காது, இருந்தாலும் பண்ண அவங்க அசால்ட்டாக அடிச்சிருவாங்க. அவன் ஒரு ஆளே போதும் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக அசால்ட்டாக கொண்டுருவேன் அப்படின்னு இவங்களுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம டீம் என்ன பலமான ஆட்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டுனா ஒயிட்டு அப்புறம் இங்கே ஒருத்தர் கமாண்டர் மாதிரி இருப்பார், அவரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது தான் போல இருக்குது. இந்த 2 பேர் இருக்காங்களே இவங்க 2 பேர் சமாளிச்சிருவாங்கன்னு சொல்லி பண்ணால் அவங்களே சொல்கிறாங்க இல்லை அவனோட பவர் வந்து பண்ணால் எங்களோட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி பண்ணால் அப்படிலாம் இல்லை, நம்ம வந்து பண்ணால் அவன்ட்டெல்லாம் போய் தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுனா ஹீரோ ரெடியாக இருப்பேன். அதே சமயம் பண்ணால் இந்த இடத்துல ரெட்டு இருக்கல அவனோட சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8000 பேருக்கு மேலே இருப்பாங்க, எல்லாத்தையும் திரட்டிட்டு பின்னா இந்த இடத்துல வார் நடத்துறதுக்காண்டி வந்திருப்பேன். அவனும் ரெட்டு வார் நடத்துறதுக்காண்டி பின்னா இந்த இடத்துல வந்திருப்பேன்ல, ரெட்டு கூட பின்னா அவனுக்கு ஒரு தம்பி இருப்பேன் போலக்கு, அவன் தம்பி அப்புறம் ஒரு கமாண்டர் மாதிரி இருப்பாங்க. இவங்களாம் பின்னா இருப்பாங்க, மொத்தம் 3 பேர் தான் இருப்பாங்க. 3 பேர் தான் பின்னா சேர்ந்து இந்த வாரம் நடத்துறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ரெட்டு தான் ரொம்ப பவர்ஃபுல், கமாண்டர் கூட எதுவும் பவர் இல்லை, அவனோட தம்பிக்கு ஓரளவு பவர் இருக்கும். இப்போ தான் இவங்களை அட்டாக் பண்ணாமல் வேணாம் பார்த்துக்கிட்டு இருக்கல, கமாண்டர் சொல்கிறார் பொறுமையாக இருங்க, அவன் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிட்டா அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணலான்னு சொல்லி அப்படின்னா ஹீரோ இருக்கல அவனோட பிளான் படி பின்னா ஒவ்வொரு ட்ரூப்ஸாக பண்ணா அடுத்தடுத்து பண்ணா அனுப்பிக்கிட்டு இருப்பேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரூப்ஸ் வந்து பண்ணால் பவ் அண்ட் ஆரோ அந்த அம்பு இருக்குல்ல அதை அனுப்பி பண்ணா ஒவ்வொரு ட்ரூப்ஸாக பண்ணால் எனிமி சைடு வந்து பண்ணால் சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் வர்றவங்கள வந்து பண்ணால் கத்தி வச்சு பண்ணால் அவங்க முன்னாடி அம்பு ஈட்டி வச்சு பண்ணால் குத்தி சாதிச்சுட்டு இருப்பாங்க. இதை பற்றி கமெண்ட்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி நடக்கட்டும், நான் வந்து பண்ணால் நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் ரெட்டு தனாவட்டாக பேசியிருப்பேன். ஏன்னா அவன் நினச்சானா மொத்தத்தையும் என்ன சுரட்டி எடுத்து சூறாஜி ஆகிட்டுருவேன். ஸோ இந்த இடத்துல அவனும் பார்த்துட்டு நம்ம எப்போ என்ட்ரியை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல ஹீரோ இருக்காங்கல்ல, ஸோ ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு
இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்காங்க அவங்க, எனக்கு தெரிஞ்சு பார்த்தா பெரிய பிளான் வச்சுருக்காங்க இவங்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கல ஒயிட் அனுப்பிச்சுட சொல்லிடுறேன். ஒயிட்டும் என்ன சண்டை ஒருக்காண்டி கிளம்பியிருப்பா. அது கூட எப்படின்னா அந்த இடத்துல கமாண்டர் மாதிரி கொடுத்துருப்பாரு. அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் இருக்க கமாண்டர் இருக்கார்ல அவர் வந்து பின்னா ஒயிட்டோட சண்டை ஒருக்காண்டி வந்திருப்பாரு. ஒரு இடத்துல ஒயிட் வந்து பின்னா அவர் சாகடிக்கலாம் அப்படின்னு போகல அப்படின்னா ரெட் அந்த இடத்துல பின்னா என்ட்ரியை போட்டுப்பேன். இருக்கெல்லாம் யாருமேலாம் கை வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு எடுத்துக்கிருந்த வா சண்டை விளான்னு சொல்லிட்டுனா இவன் கையில் கட்டானா தான் வச்சுருப்பா. ஆனால் அவன் பெரிய சுத்தியல் மாதிரி பின்ன ஒன்று வச்சுருப்பேன். அதை வச்சு போட்டு பரட்டி எடுத்துக்கிட்டு இருப்பேன். இவனோட கட்டானாவே பின்ன ஒரு சைடு பின்னா கிட்டுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருது. இவனும் பின் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னா அந்த இடத்துலேருந்து பின்னாடி வாங்கிட்டு போயிருப்பா. இதை பற்றி ஹீரோ பார்த்துருப்பேன். பரவாயில்ல ஏதோ வந்து பின்னா பின் வாங்கிட்டு வந்துட்டா ரொம்ப பின்னா கோவத்தில் இருப்பாவ. இதை போய் சண்டை ஒரேன்னு சொல்லிட்டு பின்னா தேவையில்லாத காயத்தெல்லாம் ஏற்படாமல் ஒழுங்கு மாதிரியாக பின்னா பின் வாங்கிட்டு வந்துட்டா பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டுனா ஹீரோ எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சுருக்காம ஓகே அதனால் பின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம அடுத்த பிளானை இறக்கிடுவோமா அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளாட்டி பின்னா ரெட் இருக்கல அவன் அவசரமாக பின்னா டேரெக்டாக ஹீரோ அட்டாக் பண்ணுறக்காண்டி தான் வந்துக்கிட்டு இருப்பேன். இந்த இடத்துல இவங்களை ஈட்டி வச்சு முன்னாடி நின்றுக்கிட்டு இருப்பாங்க சோல்ஜர்ஸ்லாம். ஆனால் மொத்தத்தையும் பின்னா அடிச்சுட்டு அசால்ட்டாக பண்ணால் ஹீரோ அழிக்கிறக்காண்டி தான் பின்னா முன்னாடி வந்துக்கிட்டு இருப்பேன். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளோட டூப்ஸ் எல்லாமே இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி நான் போய் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டோம்னா அங்கே இருக்க கமாண்டர் சொல்லுவேன் நீ செத்துறாதரா பார்த்துறா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரமாக நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டோம்னா இவனும் பின்னா ரெட்டோட சண்டை ஒரு கண்ணி இந்த இடத்துல வந்திருப்பேன். ரெட்டும் மூஞ்சிலே பண்ண ஒரு காயத்தை போட்டிருப்பேன். ஓ நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான்டா இருக்க, நான் ஒயிட் பண்ணி தான் ஸ்ட்ராங்னு நினச்சேன், நீ ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்க, உன்னோட சண்டை ஒரு தான் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்படியா நீ சொன்னது தேங்க்ஸ் இருந்தாலும் பண்ணா இப்போ நான் சண்டை ஒரு காண்டி வரலன்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல இந்த அசால்ட்டை வந்து கிளம்பிடுறேன். எதுக்காக வந்தேன் எதுக்காக போனான்னு சொல்லிட்டு போனால் நம்ம ரெட்டுக்கு சுத்தமாக புரியல. பார்த்தா பின்னாடி எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ்லாம் வந்து செத்து போய் கிடப்பாங்க. இப்போ அந்த இடத்துல கமாண்டர் வந்துட்டு போதும் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல பார்த்தா நம்ம ரெட்டு இருக்கல அவன் வந்து ரெஸ்ட் எடுக்காண்டி பெட்டா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போ தான் நம்ம கமாண்டர்னு சொல்கிறேன். சண்டேல உங்கள் தம்பி இறந்து போயிட்டான்னு சொல்ல பண்ணா என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்னால் நான் பிளான் பண்ண ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அவன் இறந்து போயிடான்னு சொல்ல பண்ணா இவனும் ஓங்கி அடிச்சிருப்பேன். அடிச்சடியில் பண்ணால் கமாண்டர் வந்து பண்ணால் கிட்டத்தட்ட சார் நிலைமைக்கு போயிட்டேன். என்னையை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த பேட்டில் நீங்கள் ஒரு ஆள் தான் மிஞ்சிருக்கீங்க, எப்படியாச்சும் பண்ணால் அந்த கிளானை ஜெயிச்சுன்னு இருப்பேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். கமாண்டரே போட்டு தள்ளிட்டேன். இப்போ ஹீரோ அடிக்கிறக்காண்டி பின்னா டேரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கல அந்த இடத்துல ரிவர்ஸ் சைடு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். முன்னாடியே நம்ம கமாண்டர் பண்ணால் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருப்பேன். நீ வந்து என்னை அடிச்சிட முடியும்னு நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டுனா இவனும் சண்டோட ட்ரை பண்ண பண்ணால் இப்போ தான் பண்ண இவனோட பவர் என்னன்றதை பண்ணால் நம்ம ரெட்டை அனலைஸ் பண்ணியிருப்பேன். இந்த கமாண்டர் இருக்கேன் அவனும் பண்ணால் நம்ம ரெட்டை ஓரளவு கவனம் திசை போய்ட்டு டக்குன்னு வந்தால் ரிவரில் வந்து ஓடி போயிருப்பேன். இப்போ தான் பண்ணால் ரிவரை தாண்டி அவங்க வந்தாங்கன்னா நம்ம ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா ஹீரோ வெயிட் பண்ணியிருப்பேன். நம்ம ரெட்டு இருக்கல அவனும் பண்ணால் அப்படியே வந்திருப்பேன். வந்தோன்னே பண்ண அந்த இடத்துல கமாண்டர் தான் இருப்பேன். உன் பவர் என்னென்னு நானும் பார்த்துட்டேன், நான் பண்ணுற அட்டாக் எல்லாத்தையும் பண்ணால் தடுக்க முடியும் அவ்வளோதானா பவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா கிட்டத்தட்ட எல்லா பேருமே பண்ணால் அந்த இடத்துல ஒன்று கூடியிருப்பாங்க. 7 பேருக்கு மேலே இருப்பாங்க. இங்கே 7 பேரையும் தாண்டி நீ ஹீரோ வந்து பெண்ணா தொற்றுவேடா அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல இவனோட சண்டை ஒரு காண்டி பெண்ணா எக்கச்சக்கமான இருந்திருப்பாங்க. இவனோட சோல்ஜர்ஸ் எல்லாமே ரிவரை கிடக்க வரையில அவங்களும் அம்புட்டு சாடிக்காண்டி பெண்ணா ஹீரோட டீம்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் மொத்த 7 பேருமே பெண்ணா இவனோட அடித்து சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க. சின்ன மூலிக்கெலாம் பண்ணால் இதெல்லாம் எட்டாதுன்னு நினைக்கிறேன், நீலாம் வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லி பண்ணால் அவன் செம கோவமாயிடுறேன். கோவத்தில் வந்து பண்ணால் பூரா வந்து புரட்டி எடுத்துவேன். கிட்டத்தட்ட 7 பேத்தையுமே அடிச்சுட்டு இப்போ தான் அவனு சொல்லாமீங்க நீங்கள் 7 பேருமே ஸ்ட்ராங்கு தான், ஆனால் என்னை அழிக்கிறவருக்குலாம் ஸ்ட்ராங் இல்லை, அவ்வளோ பில்டப்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு பேசிக்கல. இப்போ தான் இவனையும் சிரிக்க வேண்டியாங்க. டே உன் மரமட்டிக்கு இன்னமாட ஏறல, உங்களை வந்து நான் வந்து அழிக்கிறக்காண்டி வரல, உங்கள்கிட்ட வந்து பண்ணால் கொஞ்சம் டயத்தை எடுக்கிறக்காண்டி தான் நான் வந்து வந்தோம், எங்களுக்கான டைம் எங்களுக்கு கிடச்சிச்சு, இங்கே ஹீரோவெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொன்னா இவங்களாம் தந்து போகிறாங்க. இப்போ தான் இவனு பார்க்குறேன் ஏத்தாவில் பின்னா பெரிய சுனாமி பைக் பின்னா வந்துக்கிட்டு இருக்கு. இது எப்போ அப்படின்னு சொன்னால் ரெட்டும் பின்னா இந்த இடத்துல சுனாமியில் அடிச்சுட்டாங்கிறது கிளம்பியிருப்பேன். என்னடான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ரோஸ் இருக்கால, ரோஸ் மூலியமாக தான் பின்னா இவனும் விவசாயம் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். அந்த இடத்துல பின்னா டேம் ஒன்று கட்டி விட்டுருப்பேன். அந்த டேம் மூலிமா பின்னா தண்ணி வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த டேமை திறந்து விட்டாங்க தான் பின்னா இப்போ தண்ணி பீச்சிக்கிட்டு சுனாமி பைக்கு வந்து பின்னா ரெட்டை அடித்து இழுத்துட்டு போயிருக்கோம். அந்த சுனாமியில் அவன் உயிரோடு இருக்கானா என்னன்றது அப்படின்னு நமக்கு வந்து தெரில. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல எல்லோ இருக்கால அவனு சொல்லியிருப்பா. ஒரு வழியாக அந்த வாரம் நம்ம ஜெயிச்சிட்டோம், எனக்கு அந்த ரெட்டை சுத்தமாக பிடிக்கல, அவனுக்குலாம் யார் இந்த பவரை கொடுத்தது, அவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் தகுதியானதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுனா ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ அப்படியே ரெட்டை தான் காட்டாங்க. ரெட்டு வந்து முன்னா சுனாமியில் அடிச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கிறேன், நான் தோத்துட்டேன், நான் நினச்ச மாதிரி முன்னா இது வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டுனா அவனோட எலும்பு எல்லாமே உடஞ்சிருக்கும் போது அடிச்சுட்டு வந்ததில்ல. இந்த இடத்துல அவனும் என்ன அப்படியே கதிகளாக கருத்துருப்பேன். இப்போ நான் இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணா இந்த இடத்துல வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு எப்படியோ பண்ண வந்து கிளானில் ஜெயிச்சிட்டான். அந்த இடம் இப்போ எம்டியாக இருக்குது. அவன் கிளானில் வந்து பண்ணா யாராச்சும் எங்கள் சைட்லேருந்து ஒரு லீடரை போட்டு அந்த கிராமத்தை வழியை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஹீரோ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பேன். சரி நீ எப்போ திரும்பி வர அப்படின்னோம்னா தெரிலம்மா கண்டிப்பாக வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாட்டுறாங்க. ஹீரோ வந்து ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதுக்கு வந்திருப்பார்ல, அந்த ஃப்ளாஷ்பேக் தான் காட்டாங்க. இந்த இடத்துல பண்ணா ஒருத்தர் பெருசுமாகி இருப்பார்ல, இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பிளான் லீட் பண்ணிட்டு இருந்திருப்பவர்களுக்கு அவருக்கு ரொம்ப வயசாயிருக்கா. இவா எனக்கு வயசாகிடுச்சு,
அடுத்து ஒரு முக்கியமான லீடர் வந்து பண்ணா என் இடத்துல உட்கார வைக்கன்னு சொல்லிட்டுனா ஹீரோ வந்து பண்ண அடுத்த லீடர் பண்ண இவர் அறிவிச்சிருப்பாரு. இவருக்கு ஒரு பையன் இருப்பேன், அவன் பக்கத்தில் நின்று இருப்பேன், எல்லோ போட்டோட அண்ணன். இந்த இடத்துல பண்ண அவனை லீடர் ஆக்காமல் நம்ம ஹீரோ லீடர் ஆக்கணும்னு ஹீரோ சொன்னேன், ஏயா நானே ஊருக்கு ரிட்டர்ன் போகலான்னு பார்த்துக்கு என்ன லீடர் ஆகிட்டேன்னு சொல்லியிருப்பேன்னா இந்த இடத்துல பண்ணால் அந்த பையன் இருக்கால அவன் சமகாண்டாரன், ஏன்டா பெருசு சொல்லுது நீ என்ன கேட்காம ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன், அவள் சொல்லியும் நான் அந்த பெரிய பதவிக்கெலாம் ஏற்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போறியா, இந்த பதவிக்காண்டி தான் நான் நல்லா ஆசைப்பட்டுருந்தேன், இதுக்காண்டி எவ்வளோ உழைச்சிருப்பேன் தெரியுமான்னு சொல்லிட்டுனா ஹீரோ போட்டதெல்லாம் எதாவது பண்ணால் நடுத்தில் வந்து பண்ண அந்த பெருசு வந்து தலையை விட்டுருக்கான். அந்த பெருசு ஆன் த ஸ்பாட்டில் இறந்து போயிருக்கான். குற்றவாளி சொல்கிறாங்கம்மா இவனும் பண்ண அந்த இடத்துல வந்து இறங்கி அப்படியே ஓடி போயிருப்பேன். இவனை பிடிக்கடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. தம்பி என் உயிரே போகுது, நீ தான் பண்ணா கடைசியாக அந்த கிளானை வந்து காப்பாற்றணும்டா அப்படின்னு சொன்னா இவர் சொல்லிட்டு அந்த இடத்துல பண்ண இறந்து போயிருப்பாரு. ஹீரோ செம்ம அப்படியே கதறி அழுதுகிட்டு இருப்பேன். ஐயோ போகிற நேரத்தில் என்னையே கோர்த்து விட்டியா அப்படின்னு அப்படின்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாலும் பண்ணா இந்த மாதிரி பெருசு இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினச்சி பண்ணால் அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். இவன் அடுத்த நாள் இவனை எந்திரிச்சு பார்க்கல. இந்த இடத்துல பண்ணால் இவனுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் சொல்கிறக்காண்டி பண்ணால் அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்களே ட்வின் சிஸ்டர், அவங்க வந்து பண்ண அந்த இடத்துல வந்திருப்பாங்க. என்னமா நியூஸ் அப்படிங்கன்னா இப்போ தான் பண்ணா நம்மளோட கிளான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணால் லைட்னிங் கிளான் வந்து பண்ணால் எடுத்துருப்பாங்க வார் நடத்தி, அந்த ரெட் கிளான் தான் சொல்கிறேன். ஸோ அந்த கிளான் எடுத்ததுக்கப்புறம் பண்ணால் இன்னும் ஒரு சில பெண்ணா இவனோ தெரியாதவங்க வந்து பண்ணால் ஊடால இன்வைட் பண்ணி பண்ணால் நம்மள்ட்ட வந்து அதை ஆட்டே போகிறக்காண்டி பார்க்குறாங்க, நம்ம டெக்னிக்ஸே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக அவனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல பண்ணால் எல்லோ படம் அண்ணன் தான் பண்ண இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் வந்து பண்ணால் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் உங்கள்கிட்ட சொல்ல வேணாம் தான் நினச்சேன். அந்த மெசேஜில் என்ன போணுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கல. அந்த மெசேஜில் வந்து பண்ணால் திரும்ப என் கூட வந்து சேர்ந்துரு, நான் வந்து பண்ணால் திரும்ப நான் தான் உள்ள ஆள போகிறேன் அப்படின்னு அப்படின்னா மெசேஜ் போட்டுன்னு அப்படின்னா ஹீரோ பார்க்குறேன். சரிம்மா நீ எனக்கு வந்து விசுவாசமாக தான் இருக்க, நீ பதிலுக்கு ஒரு லெட்டர் மாதிரி போடு அவன்கிட்ட வந்து பண்ணா இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி லெட்டர் போடுன்னு அப்படின்னா ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ இந்த படி பண்ணால் அவள் லெட்டர் பண்ண கண்டி ரெடியாக இருப்பா. அடுத்த நாள் அப்படியே காட்டாங்க நம்ம ஹீரோ கேல ஏதோ ஒன்று வந்து பண்ணால் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அடுத்து நடக்கக்கூடிய வார் பண்ணால் பண்ணால் இன்னும் ரிசர்ச் பண்ணியிருப்பேன். எனக்கு கிட்டத்தட்ட அடுத்து ஒரு வார் வரப்போகுது. இவனும் வழக்கம் போல் பண்ணால் கேர்ள் ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருப்பேன். கேர்ள் ஃப்ரெண்டு பண்ணால் எப்போமா திரும்ப வர அப்படின்னா வழக்கம் போல் அதே கதை தான் பேசியிருப்பாங்க. இங்கிட்ட வந்து பண்ணால் நம்ம வில்லன் அதாவது பண்ணால் அந்த எல்லோ பண்ண அண்ணே இருக்கால அவனை தான் காட்டுறாங்க. அவனுக்கு பதிலுக்கு வந்து பின்னா ஒரு லெட்டர் வந்துக்குவேன். ஏன்டா ஹீரோ என் தங்கச்சியே பின்னா நீ வந்து பின்னா சொல்கிறபடி லெட்டர் அனுப்பியிருக்கா, இது பார்த்தாலே தெரியாது அப்படின்னு சொன்னா இவனு அந்த லெட்டரை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நம்மளோட பிளான் செயல்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு கூட இருக்க கொண்டு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவும் பெண்ணா பதிலுக்கு நம்மளும் வாரை வந்து பெண்ணா தயார்படுத்தணும், நம்மளோட ட்ரூப்ஸ்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இதில் பெரிய வார் நடத்துறதுக்காண்டி பெண்ணா இவனுக்கு கிளம்பி வந்திருப்பேன். கிட்டத்தட்ட அவன் 3000 பேருக்கு மேலே தான் இருப்பாங்க, நம்ம கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே பேர் இருப்போம் அப்படின்னு ஹீரோ ரெடியாக இருக்கு அப்படின்னா இவங்க டெக்னிக் வாங்கி பண்ணா அடிச்சுட்டு பண்ணால் திரும்ப ஓடி போயிடுறது. இந்த மாதிரி டெக்னிக் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக் காப்பிடிச்சு இவங்களை அடிக்கலை, என்ன பண்ணுறாங்க இவங்க நம்ம டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருக்கேன் அப்படின்னா இப்போ தான் சரி நம்ம பவரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுனா நீங்கள் பவ் அண்ட் ஏரோ இருக்குல்ல அதை வச்சு பண்ணால் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ்லாம் பண்ணால் சாதிச்சிருப்பாங்க. அங்கே வந்து ஒருத்தவனு பண்ணால் அதை பார்த்துட்டு திரும்ப ஓடி போயிருப்பேன். என்ன அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இதுக்கப்புறம் தான் அவங்க திரும்ப வருவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ தான் ஓடி போகணும்னு அப்படின்னா வில்லன் இருக்கல அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணால் பவ் அண்ட் ஏரோ யூஸ் பண்ணி பண்ணால் கிட்டத்தட்ட டக்குன்னு பண்ணால் நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் சாடிக்கிறாங்கன்னு சொல்லி அப்படின்னா நம்ம அங்கே கூடவே பண்ண வில்லன் கூட ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு சொல்கிறா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணால் அவ்வளோ சீன் கிடையாது, அவன் ஃபோனை வச்சு பண்ண இந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிக்கிறாது அப்படின்னா ஹீரோ ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுற எல்லாமே பண்ண அவனுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒன்றா தானே தெரிஞ்சிருப்பாங்க, அதனால எல்லாமே தெரிஞ்சிருக்கான். இப்போ தான் ஹீரோன் டீமை வந்து பண்ணால் இவனு சுற்று போட்டிருப்பாங்க. இதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அவங்க பவுண்டாரை யூஸ் பண்ணாமல் அது இவ்வளோ ரேஞ்சுக்கெலாம் என்ன வராது, வந்தாலும் என்ன நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாரும் பண்ணால் அசால்ட்டாக பண்ணால் அதை வந்து அடுத்து தப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா இவனு சுற்று போட்டிருப்பேன். இப்போ சுற்றி வந்து பண்ணால் ஒரு வண்டி மைய பண்ணால் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இது என்ன வண்டி அப்படின்னு பார்த்துக்கல, இவங்க சோல்ஜர்ஸ் எல்லாமே பண்ணால் அடிக்கிறக்காண்டி வந்திருப்பாங்க, அம்பு விட்டுருப்பாங்க. ஆனால் எதுவுமே பண்ணால் அந்த வண்டியை தாண்டி போகல. வண்டிக்கு பின்னாடி இருந்து பண்ணால் நிறைய அம்பெல்லாம் வராது. அது என்னடான்னு இப்போ தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஷீல்டு மாதிரி பண்ணால் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இவனு சாக்கிறேன், என்னடா இப்படி ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கானே அப்படின்னு பார்த்துக்கல. ஹீரோ என்ன சொல்கிறேன் கடைசியில் நான் போட்ட பிளான் வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இப்போ தான் பண்ணால் ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கேன். இதை தாண்டி அவங்களால வர முடியாது. அப்படி வந்தாலும் என்ன நம்ம சொல்லிட்டு வச்சுருக்காங்களே அவன் டக்குன்னு பண்ணால் அட்டாக் யூஸ் பண்ணி பண்ணால் அப்படி சாதிச்சு அப்படின்னா அதே மாதிரி அந்த கிட்டத்தில் எவனாலும் நெருங்க முடியல, டக்குன்னு எல்லா பேரும் செத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் இங்கே இருக்கல. ஸோ இவனும் என்ன கூட இருக்க பொண்ணு சொல்கிறேன் உன்னோட பவரை வந்து எனக்கு தருவியா அப்படின்னு சொன்னால் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இவனும் சொல்லியிருப்பா. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டாங்க. ஹீரோக்கு வந்து பண்ணால் ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி ஏற்படாது, ஏதோ காதுக்குள்ள ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது. இந்த குரல் கேட்டதுக்கப்புறம் பண்ணால் இவனும் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே செல்லமாகி நின்றுக்கிட்டு இருப்பேன். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லோ பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் பண்ணால் கான்ஷியஸ்க்கே வந்துக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் செத்த சோல்ஜர்ஸ் எல்லாமே அப்படின்னா திரும்ப எந்திரிச்சிருப்பாங்க. எந்திரிச்சது மட்டும் இல்லை, ஒரு சில சோல்ஜர்ஸ்லாம் பண்ணால் உயிரோடு இருப்பாங்களே அவெல்லாம் பண்ண வித்தியாசமாக ஜாம்பிஸ் மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் டக்குன்னு வந்து பண்ணால் அந்த ஷீல்டை தாண்டி பண்ணால் எல்லாருமே எகிரி குதிச்சு வந்திருப்பாங்க. இப்போ தான் வில்லனு பண்ண அந்த இடத்துல என்ட்ரியாக போகிறேன். என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன அந்த பொண்ணு இருக்கல அந்த பொண்ணு வந்து பண்ணால் யாருக்குமே பயன்ற உணர்வுலாம் வந்து எடுத்திருப்பா. அதாவது தான் எவனுமே பயம் இல்லாத மாதிரி பண்ணால் ஜாம்பிஸ் மாதிரி வந்திருப்பாங்க.
இப்போ ஹீரோ அழிக்கிறக்காண்டி இவனு முன்னாடி வரல, அந்த இடத்துல எல்லோ பொண்ணு தான் தத்துருப்பா. டே நீ தானே நம்ம அப்பாவே கொண்ட, இப்போ தானே இவனே அழிக்க வந்திருக்கேன், இவன் தானே உள்குள்ள காப்பாற்றி கேதுனா விலைக்கு போடின்னு சொல்லிட்டு போனால் இவனுக்கு கத்தி வச்சு அட்டாக் பண்ணதில்லை, ஹீரோ தான் தத்துருப்பேன். ஏன்டா என்னையும் நீ வெறுக்கிறத சரி, அதுவும் தங்கச்சி தானடா அதே வெறுக்கிறேன்னு சொல்ல அப்படின்னா இந்த இடத்துல ஒட்டகத்தை வந்து பெண்ணா ஒயிட் பண்ண வந்திருப்பா. ஒயிட் பண்ண கரெக்டான இடத்துல தான் வந்திருப்பா. இந்த ஒட்டகத்தில் வந்ததுக்கப்புறம் என்ன எனிமீஸ் எல்லாமே பெண்ணா திரும்ப விலையை ஓடி போயிருப்பாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு புரியாமல் பெண்ணா இந்த இடத்துல வில்லனும் பெண்ணா தப்பிச்சு ஓடிப்பேன். போயிட சொல்லியிருப்பேன், டே உன் தலை என் தையில தான்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஹீரோட தலையை வெட்டுறதுக்காண்டி பெண்ணா அவர் ரெடியாக அந்த இடத்துல சொல்லிட்டு ஓடி போயிருப்பேன். இவன் ஹீரோ சொல்லுவாங்க, எப்படி வந்தவங்கலாம் ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒட்டகத்தோட ஸ்மெல்லு தாங்காம தான் பெண்ணா குதிரைகள்லாம் பெண்ணா அந்த இடத்துல திணறி ஓடி போயிருக்கோம். இப்போ நம்ம பிளான் படி எல்லாம் செயல்பட்டாச்சு. இந்த ஆள் பண்ணால் இதனால் பின்னாடி நமக்கு ஆபத்து நல்லா வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பண்ணால் ஹீரோ சொல்லியிருப்பேன். இது வழியில் போயிட்டு வந்துருப்பேன் போல இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே போனீங்க அப்படின்னு எல்லோ பொண்ணு கேட்குது. உனக்கு ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சொல்லிட்டு போனால் ஒரு பொண்ணை காட்டுவேன். ஸோ இப்போ தான் இந்த பொண்ணை பார்த்து நம்ம எல்லோ பொண்ணு ஷாக்காக இருப்போம். இதே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இவளும் இந்த வேர்ட்டுக்கு திரும்ப வந்துட்டாளா அப்படின்னு கேட்க அப்படின்னா இப்போ தான் சொல்லாங்க அவங்க. இப்போ வந்து அவள் இல்லை, இப்போ அவளை மாக்கி இருப்பா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் ஹீரோ வந்து தான் சமாளிச்சிருப்பேன். சரி வாங்க நீங்கள் வந்து பெண்ணா எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இவருக்கா வைங்களா இந்த ஊரில் வந்து என்ன சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பா. கேட்டால் பிரின்சஸ்ன்னா அதனால தான் முன்ன இந்த இடத்துல ஹீரோ காப்பாற்றி பாமா எங்கள் இடத்துக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துருப்பேன். இப்போ தான் ஹீரோக்கு வந்து இவரால் ஏதாச்சும் பிரச்சனை சொல்லிட்டு பண்ணால் ஒயிட் இருக்கால அவளும் பண்ணால் தூரத்தில் வந்து வேவு பார்த்துக்கிட்டே இருந்துருப்பா. இப்போ தான் அவளும் இந்த ட்வின் சிஸ்டரில் ஒரு ஆட்டை பேசிக்கிட்டு இருப்பா. இவளால் எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் வராது, அவள் பிரின்சஸ்ன்னு சொல்கிறா. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மரபு இருக்குது, அவள் பிரின்சஸையும் தாண்டி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்லிட்டு காலையில் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லாதியா. வந்தாலும் புது பொண்ணு அவள் எல்லா இடத்தையும் என்ன சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஏன்னா ஹீரோ தான் சொல்லிப்பேன், நீங்கள் வந்து பெண்ணை விருந்தாளிமைக்கே இல்லை எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கோங்க, நம்ம ஆளில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அப்படின்னா இப்போ தான் ஒரு ரூமை வந்து பெண்ணை வந்து பார்க்கணும்னு இல்லை அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி அப்படின்னா நானே பார்க்கக்கூடாதா அப்படியே நைஸாக பெண்ணை கேட்பா. இப்போ தான் முன்ன ஹீரோ திணறிக்கல அந்த ரூம்லேருந்து பெண்ணா இந்த ஆயுதங்கள்லாம் செய்வாள் அந்த பொண்ணு தான் பெண்ணா வந்துருப்பா. ஆக்சுவலாக இந்த ரூமை வந்து பெண்ணை யார்ட்டுமே ஹீரோ காட்டியிருக்க மாட்டேன். இப்போ தான் பெண்ணை இவளை பற்றி பெண்ணா அந்த புதுசாக வந்தால பொண்ணு அவளுக்கு வந்து பெண்ணா தெரிஞ்சுக்கும் போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ நிறைய ஆயுதங்கள்லாம் சூப்பராக செய்ய இவ்வளோ இருக்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எல்லோரும் பேசியிருக்கல. சரிம்மா நான் சொல்கிற ஃபஸ்ட்டு கேம்மா, நானே ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணா இவ்வளோ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிருப்பேன். ஆக்சுவலாக ஹீரோ வந்து பெண்ணா ஒரு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பெண்ணா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பெண்ணா இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். இந்த கதையெல்லாம் இவரும் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்தாலும் இந்த பொண்ணுகிட்ட சொல்லல அப்படியா எங்கள் இடத்துலேயே ஒரு மிரர் இருக்குது, அது மூலயமா பண்ணால் நீ வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடை பொருன்னு சொல்லிட்டோம்னா நல்லா சாப்பிட்டுக்கிட்டே பண்ணா இப்போ தான் இவங்க சாப்பிக்கிறான். அப்போ என்ன திரும்ப போகணுமா அப்படிங்கிறப்பா இது வந்து பெண்ணா இது வந்து பதில் தெரியாது. ஆனால் என்னால் பெண்ணா உன்னை வந்து திரும்ப அனுப்பி வைக்க முடியுமான்னு தெரியல. உன்னை வந்து பெண்ணா திரும்ப அனுப்பி யாராச்சும் வச்சாங்களா நான் வந்து திரும்ப இந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு வர முடியும், உன்னை வந்து பெண்ணா என்னால் சமணி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுனா இவங்க பேசிக்கிருப்பா. ஏம்மா என்னை அனுப்பி வைக்கிறத பற்றி பேசுவேன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கியம்மா குழப்பியம்மா அப்படின்னு சொல்லிட்டுனா இவனு கேட்டுக்கிட்டு இருக்கேல. என்னடா என் பவர் மீது அவனுக்கு சந்தேகம் பண்ணிட்டுனா இவ்வளோ ஒரு மேஜிக் சொல்ல போகிறா போட்ட அடுத்த ஸ்கின் பண்ணால் இந்த இடத்துல ஹீரோ நகர முடியாமல் திணறிக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் எல்லோ பொண்ணுக்கே புரிய வேண்டியது. இப்போ சாதாரண பிரின்சஸ்லாம் கிடையாது, ஒன் ஆஃப் த 13 எலமெண்டல்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. அதில் 13வது மெஜிஷியன் தான் பண்ண இவ்வளோ இருப்பா. ஸோ இவளுக்கு நிறைய பவர்லாம் இருக்கும். இப்போ தான் பண்ணால் இந்த இடத்துல எல்லோ பொண்ணும் அப்படியே விழுந்து கும்பிட்டு சாரிம்மா உங்களை பற்றி தெரியாமல் பண்ணால் அவங்க வந்து ஒழுங்காகவே ட்ரீட் பண்ணது அப்படின்னா இப்போ வலிக்கு எனக்குள்ள நிறைய மேஜிக் பவர்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹீரோ சொல்கிறேன், எம்மா தாய் ஃபஸ்ட் என்னை ரிலீஸ் பண்ணுமா எதாவது நகரவே பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் இது என்னால் முடியாது, என்னையும் தாண்டி பண்ணால் ஒரு ஆள் இருக்காங்க அவங்களால தான் முன்னாடி இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும், என்னால் பாய் தான் ரிலீஸ் பண்ண முடியுது அப்படின்னா யாரும் அதை பொண்ணு கேட்க அப்படின்னா வில்லன் ஒருத்தர் இருப்பார்ல அவர் கூட பண்ணால் ஒரு பொண்ணு வந்துருப்பா. ஒரு வாட்டி ஹீரோ கூட பண்ணால் அவளும் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி பண்ணால் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பா. இதை பற்றி பெண்ணா இவனு சொல்லிட்டு அவன் நினச்சானா அவனை வந்து பெண்ணா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் என்ன அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பெண்ணா சொல்லியிருப்பேன். ஒன்னேமாக்கி ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்போ அச்சஸும் ஒன்னேமாக்கி இருந்தா அப்படின்னு சொன்னா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அப்படியா சரி முடிஞ்சா ரிட்டர்ன் வா அப்படின்னு சொல்லிட்டுனா இவனும் சொல்லல. இப்போ தான் அடுத்த நாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோ இருக்கல அவனும் பெண்ணா ஒரு ஈவெண்ட் வாய் பெண்ணா கிளம்புறதுக்கு தயாராக இருந்திருப்பேன். அது மட்டும் இல்லை இந்த இடத்துல பெண்ணா எனக்கு ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கும். அது என்ன நியூஸ் அப்படிங்கன்னா இந்த இடத்துல ரெட்டை அடிச்சு துரத்தினாங்களே அவனுக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சு உங்களுக்கு அவன் திரும்ப வார்த்தைக்காண்டி பெண்ணா இந்த இடத்துல எல்லா படையிலையும் கூட்டு முன்னாடி வந்து பெண்ணா வாசல் ரெண்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் அந்த புதுசாக வந்தாலும் அந்த பொண்ணு பார்க்குறா அவங்க பிரின்சஸ் கூடலாம். இந்த பிரின்சஸும் பார்க்குறா என்ன இந்த போரில் ஜெயிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நான் வந்து அசால்ட்டாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டுனா ஹீரோ சொல்லலை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டுனா இவ்வளோ ஒரு கிஸ் கொடுத்துட்டு இது வந்து நீ வந்து ஜெயிச்சிருவேன் அதுக்காண்டி உனக்கு வந்து அட்வான்ஸாக பண்ணால் கொடுக்குறேன் என்னை வந்து மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல இவ்வளோ கிளம்பியிருப்பா. இதுதான் நைட் டைம் என்ன ஏதோ பிளான் போட்டுருக்காங்க நம்ம வந்து பெண்ணை இவங்களை அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஆல்ரெடி இருந்த பிளான் தான் அந்த பிளானை யூஸ் பண்ணியே பெண்ணை இவங்களை வந்து அடிச்சிடலாம். என்ன இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் அதனால் பண்ணால் நான் பிளான் பி ஒன்று வச்சுருக்கேன் அதை வச்சு நம்ம ஈஸியாக அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் காலையில் காட்டுறாங்க அந்த ரெட்டு இருக்கையில் கூட கமெண்ட் இருப்பேன். ஆனால் செத்துட்டான்னு பார்த்தா லைட்டாக அடிதான் மட்டும் போதுக்கு அவன் கூட இருந்துருப்பேன். இப்போ இந்த இடத்துல இவங்களும் தயாராக அட்டாக் பண்ணுறக்காண்டி இருக்கையில் பண்ணால் இப்போ தான் ரெட்டாக பார்க்குறாங்க. ரெட்டு கைட்டில் ஒரு அயன் பொருள் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது பண்ணால் இரும்பில் செய்யப்பட்ட ஒரு குடமாக்கி இருக்கும்.
இவனும் புதுசாக நிறைய டெக்னாலஜி வாசி கொண்டாந்துருப்பேன். இப்போ தான் பண்ணால் இவனும் பண்ண இந்த எதிரி எப்படிலாம் அடிப்பாங்க அப்படிங்கிறத பண்ணால் கணிச்சு பண்ணால் அதுக்கேற்றாப்புல பண்ணால் இவனு எல்லாத்தையும் பண்ணால் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதுதான் எனக்கே முன்னாடியே தெரியுமே சொல்லிட்டுனா அங்கே வச்சு டிஃபென்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வழக்கம் போல பண்ணால் இவனும் பேரட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் ஹீரோ என்ன சொதப்பிக்கிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்கிலே அப்படின்னு பார்த்துக்கிட்டே பண்ணால் இருந்தாலும் பண்ணால் அந்த இடத்துல உங்களுக்கு அளவுக்கு பண்ணால் இவங்களும் சண்டை வராங்க. இவங்களோட டெக்னிக் எல்லாத்தையும் பண்ண முன்னாடியே கணிச்சிருக்கேன். ஒரு வாட்டி அடி வாங்கிட்டல அதனால தான் பண்ணால் முன்னாடியே கணிச்சிருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ணால் ஹீரோ பார்த்து வைக்கல பிரின்சஸ் வந்து கிளம்பியிருப்பா. அதே சமயம் பண்ணால் போயிட்டு இருக்கல அவளும் என்ன இந்த இடத்துல பின்னாடி தான் அட்டாக் பண்ணலான்னு விட்டுனா பின்னாடி தான் அட்டாக் பண்ணுறக்காண்டி பண்ணால் அவங்க கிளம்பியிருப்பாங்க. இவன் ரெண்டும் பார்க்குறேன். சரி நம்ம டார்கெட் வந்து ஹீரோ தான், ஹீரோ ஃபஸ்ட்டு போட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல இவனும் யோசிக்காமல் பண்ணால் கண்ணாமண்ணான்னு பண்ணால் சண்டை வரக்காண்டி வந்துருப்பேன். அந்த இடத்துல கரெக்டாக ஒயிட் வந்து பண்ணால் இவனை வந்து தடுத்து நிறுத்திருப்பா. இப்போ அது விளாண்டேன் உன்னை நான் எத்தனை நாள் இதாக அடிச்சு வருது நீ இல்லாமல் என்ன ஒருத்தே கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல இவனும் பேசிக்கல. இந்த இடத்துல பண்ண இவன் மட்டும் இல்லை இன்னொரு படையும் பார்த்தா வந்துக்கிட்டு இருக்கான். அது யாரோட படைங்கன்னா வில்லன் இருக்கல அவனோட படையும் பார்த்தா இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல பண்ணால் ரெட்டு வந்து பண்ணா ஒயிட்டோட பயங்கரமாக சண்டை விட்டுக்கிட்டு இருப்பேன். இவனுக்கு ஆக்சுவலாக பண்ண இவெல்லாம் ஒரு அசால்ட்டு சப்ப மேட்டில் பண்ண முடிச்சு விட்ருவேன். பின்னாடி பண்ண அந்த இடத்துல கமாண்ட் இருக்கல அவனும் ஹெல்ப் பண்ண காடி வந்திருப்பேன். வண்டிகளாடா ரெண்டு பேர் சேர்ந்தால் கூட என்னை ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பண்ணால் இந்த கமாண்ட் இருக்கல அவனை வந்து பண்ணால் இவனை அடித்து தூரத்தை வம்சம் பண்ணி தூக்கி போட்டுருப்பேன். அடுத்து நம்ம ரெட்டு இருக்கல ஒயிட்டை போட்டு பிறக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒயிட்டும் விடுற மாதிரி இல்லை அவளும் போட்டு அடித்து தடுத்துக்கிட்டு வா எதனாலும் பண்ண வேணா ஆல்ரெடி ஓவர் போன்னு சொல்லாமல் அசால்ட்டாக பண்ண அடித்து தூக்கி தூர போட்டு விட்டுறேன். இப்போ அந்த இடத்துல ஒயிட்டும் பார்த்துக்கல கமாண்ட் இருக்கல அவன் வந்து சொல்லாமியா ஏத்தாப்புல வில்லன் டீமும் வந்துட்டாங்க அவங்களே ஹீரோ அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல பண்ணா நான் தான்டா ஹீரோ அடிப்பேன் அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொன்னா அவன் தலை என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டுனா அவன் தலையை வெட்டுறக்காண்டே எல்லாருமே வந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒயிட்டு சும்மா இருப்பாள் அதை கேட்டு பண்ண அவளுக்கு சண்டை விட்டுக்கிட்டுப்பா. இப்போ தான் இந்த இடத்துல எல்லோ பண்ணுறாள் அவளும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா 10,000க்கு மேலே பேர் வந்து பெண்ணா பின்னாடி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க நம்மளை நம்ம வந்து பெண்ணா அந்த இடத்துல கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது பேசாமல் பெண்ணா பின் வாங்கிட்டு போயிடலாம் இதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை கண்டிப்பாக பெண்ணா நம்மளால் ஜெயிக்க முடியாது பின் வாங்கினா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னால் கூட பெண்ணா கொஞ்சம் நாளே மறந்துடுவாங்க அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவளும் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கல. இந்த இடத்துல ஹீரோ யோசித்து பார்க்குறேன் இல்லை நான் கண்டிப்பாக பெண் வாங்க மாட்டேன் எல்லாருமே பெண்ணா என்னை நம்பி தான் இருக்கா உல்ஃப் கிளான் லீடராக நான் வந்து பெண்ணா கண்டிப்பாக பெண் வாங்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு பெண்ணா இந்த இடத்துல பெண்ணா நான் நிறைய சீட் கோலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் பெண்ணா இந்த வாட்டி நான் பின் வாங்கின மாதிரி சூழ்நிலை இல்லை எத்தனை இருந்தாலும் சரி இந்த இடத்துல ஒரு கை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டுனா இப்போ ஒரு பிளான் வச்சுருப்பேன் போதுக்கு இந்த இடத்துல பண்ணால் வில்லனத்தை எல்லாமே தெரியுமே கண்டிப்பாக ஒரு ட்ராப் செட் பண்ணியிருப்பேன் அதனால் நம்ம முன்னாடிலாம் போகடா பார்த்துக்கலாம் ஒரு சோல்ஜர் வந்து பெண்ணா முன்னாடி அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் பெண்ணா பின்னாடி 2 செட் சோல்ஜர் அனுப்புக்கடா அப்படின்னு சொல்லிட்டுனா பின் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா இவனை அனுப்பி வச்சிருப்பேன். இப்போ தான் அந்த இடத்துல ஹீரோன்னு சொல்லிட்டேன் நம்ம வந்து நம்மளோட ஃபோர்ஸ்லாம் பிரிக்க வேணாம் நம்ம ஒரே சீல்டாக வந்து இப்போ என்ன செயல்படலாம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பண்ணால் இவங்களை நிற்கலாம் அந்த இடத்துல அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாமே பண்ணால் டக்குன்னு வந்து போயின்னா இவங்களை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு எல்லாம் வேமா வந்து பண்ணால் ஃப்ரெண்ட் சைடு வாங்கடா அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட் சைடு வந்து பண்ணால் இருக்கிற சோல்ஜர்ஸ் முன்னாடி இவனும் ஒன்றா வந்து நிற்பேன் பின்னாடி இவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பண்ணால் ஒரே இடத்துல பண்ணால் இவனு நிப்பாடி வச்சிருப்பேன். இப்போ தான் இவனு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பேசியிருக்கேன் யாரும் கவலைப்படாங்க இந்த வரல கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் ஹீரோவே இங்கே நிற்கிறான்டா இதுக்கு மேலே கவலை அவனே பண்ணா உயிரை தாமறக்காண்டி பண்ண இந்த இடத்துல வந்திருக்கேன் கண்டிப்பாக பண்ணால் நம்மளும் பண்ணால் நம்மளோட உயிரை பொறுத்தவரை தேவை பண்ணி நம்ம உள்காண்டி தண்ணி கொடுப்போம்டா அப்படின்னு சொன்னால் சோல்ஜர்ஸ்லாம் உற்சாகமாகிடுறாங்க. இப்போ தான் பண்ணால் ஹீரோ சொல்லாங்க அவங்க எப்படி தைரியமாக வராங்களா அதேமாதிரி நம்ம தைரியமாக அடிப்போம் நம்மளாம் யார் உல்ஃப் கிளான் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல இவனை அட்டாக் பண்ணுறதுக்கான தயாராக இருக்கல அவங்க பண்ணால் அட்டாக் பண்ணாங்க இருந்தாலும் பண்ணால் இந்த இடத்துல இவன் நிறைய உதவியெல்லாம் செஞ்சுருப்பால இது எல்லாத்தையும் சோல்ஜர்ஸ் வச்சு பார்த்து நம்மளோட கிராமத்தையும் மாற்றின ஒரே தான் இப்போ மேலே எந்த கையும் படக்கூடாது அதனால் பண்ணால் ஒரு தடவைக்கு செத்தால் மேலோட அடி பரட்டி எடுத்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டுனா இவங்க வெறி உண்டு பண்ணால் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இப்போ தான் எல்லோ பொண்ணு சொல்கிறா பரவாயில்லையே உங்கள் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து நான் எதிர்பார்க்கல பரவாயில்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு பண்ணால் இவனும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதே சமயம் ஒயிட் இருக்கால ஸோ ஒயிட்டை வந்து பண்ணால் ரெட்டு போட்டு பரட்டி எடுத்திருப்பேன் அவள் சுத்தமாக பண்ணால் எனர்ஜி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பா. இப்போ தான் பண்ணால் அவனும் இந்த இடத்துல ஒயிட்டை சாரிக்காண்டி பண்ணால் இவ்வளோ வந்திருப்பேன் நான் ஒரு டெக்னிக்கை கற்றுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த டெக்னிக்கை நான் வந்து ஃபுல்லாக என்ன கற்று முடியலை இருந்தாலும் எனக்கு இப்போ அதை தட்டால் வேறு வழியே இல்லை இதுதான் பண்ணால் என்னோட கடைசி ஆயுதுன்னு சொல்லிட்டுனா அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறக்காண்டி பண்ணால் இவ்வளோ அந்த இடத்துல பொசிஷனாக நின்றுக்கிட்டு இருப்பா. கண்டிப்பாக பண்ணால் ஹீரோ வந்து பண்ணால் நீ அடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல பண்ணால் கரெக்டாக நான் மேலே தூக்கி போட்டுப்பா. அதுக்கப்புறம் ரெட்டு கேல அவனும் என்ன என்னம்மா இந்த ஒரு கட்டணா போச்சா அப்படின்னு சொன்னால் வேகமாக பண்ணால் அடிக்க வரலன்னு சொல்லணும்னா மேலே இருந்த கட்டணா பிடிச்சிட்டாச்சுன்னா டக்குன்னு வகுப்புலேயே ஒரு போட்டுருப்பா. இந்த இடத்துல ரெட்டு திணறி போய் சம்பிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல நான் வந்து உன்னை வந்து இந்த அளவுக்கு நீ அடிப்பேன் அப்படின்னு வைக்கினா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல பண்ணால் இப்போ தான் ஹீரோவும் பார்க்குறேன் நம்ம சைடில் வந்து பண்ணால் நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோமே அப்படின்னு பண்ணால் இவனும் பார்த்துக்கல இவங்க சைடில் வந்து பண்ணால் இவனு எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணியிருப்பேன். இப்போ கவுண்டர் அட்டாக் பண்ணுங்கடான்னு சொல்லியிருப்பேன் அதில் வந்து பண்ணால் இவங்களோட கவுண்டர் அட்டாக்லாம் பண்ணால் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க டீமாக. இந்த சைட் பண்ணால் ஒயிட் இருக்கால ஒயிட் வந்து பண்ணால் ரெட்டை வந்து வகுத்துலேயே போட்டிருப்பா. இதுக்கு மேலே இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுனா ரெட்டும் பேர் என்ன அப்படின்ற கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே உன்னை வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுனா திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த இடத்துல வந்து இவனு கிளம்பியிருப்பேன்.
இப்போ எங்கள் ஹீரோட்ட சொல்ல என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா இவனு இந்த இடத்துல வந்து பண்ணா பின் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணா கிளம்பியிருப்பேன். இப்போ போயிட்டு வந்து பண்ணா கீழே வந்து கிடப்பேன் கமாண்டர். அவனை வந்து பார்க்க பண்ணா இன்னும் உயிரோட தான் இருக்கியாடா அப்பாடா அப்படின்னு அவனை வந்து பண்ணா இவனு தூக்கிட்டு போயிருப்பா. அதே சமயம் எங்கிட்ட எல்லாம் நிறைய ஓடிட்டு வந்துருப்பாங்க வில்லன் டீம் ஆட்கள்லாம். ஏன்டா ஓடி வரீங்க அப்படின்னு இவனும் பார்த்துருப்பேன். இப்போ தான் பண்ணா கூட இருக்க பொண்ணுட்ட உன்னோட பவர் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டுனா இவனு கேட்டுக்கிருப்பேன். அந்த பவரை வாங்கிட்டு போயிருந்தா இவனுக்கு கண்ணா அப்படின்னு பார்த்தா குதிரையில் வேகமாக ஓடி வந்துக்கிட்டுப்பேன். வாயே முடிஞ்சிச்சுட்டா நீ எதுக்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் வர்ற அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிருப்பேன். இந்த வேற சனியை முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டுனா ஹீரோ நில்றா அப்படின்னு சொல்லிட்டுனா அவனுக்கு கத்தி வச்சுட்டு போயிருந்தா இந்த இடத்துல அடிக்க வரல. எல்லோ பண்ண தான் தத்துருப்பா. எல்லோ பண்ணி எகிரி வச்சு தள்ளி விட்டு இந்த இடத்துல ஹீரோ சாடி சொல்லிட்டுனா அவனு வேகமாக வந்துக்கிட்டு இருப்பேன். இருந்தாலும் பண்ணா ஹீரோ எல்லாம் நிறைய ஸ்வாட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பேன் அவங்களுக்கு. அதனால் பண்ண இவன் பண்ணுற அட்டாக் எல்லாத்தையும் நான் அவனு தடுத்துருப்பேன். எப்போ பாரு உன்னை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அவனாச்சும் ஒரு தேர்ந்துக்கிட்டு இருக்கியா. அதனால தான் முன்னாடி நீ வந்து இன்னும் உயிரோட வந்துருக்கேன்னு சொல்லுங்க. ஆமாம் என்னை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என் மேலே பாஸ் வச்சுருக்காங்க. ஆனால் உன்னைய ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு யாருமே பாஸ் வைக்கல. அதனால தான் உன்னை வந்து யாருமே ப்ரொடக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிடிச்சவங்களுக்கு வந்து பண்ண எந்த காயும் நான் ஏற்பட வர மாட்டேன்னு சொல்லிட்டுனா இவன் இந்த இடத்துல பண்ண வில்லனை ஒரு போட்டிருப்பேன். இப்போ இவனை வந்து கொண்டுலாம் அப்படின்னு சொன்னா கத்தி எடுத்து பார்க்கல பண்ணா அவன் மயக்கம் போய் விழுந்திருப்பேன். நம்ம ஹீரோ வைக்கல அவனுக்குள்ளே ஏதோ ஒரு குரல் கேட்குற மாதிரி இருக்குது. அந்த குரல் கேட்ட அடுத்த செகண்ட் பண்ணா இவனுக்குள்ளே பெண்ணே ஏதோ ஒரு உருமாற்றம் ஏற்படுது. இவனும் பெண்ணா இந்த இடத்துல வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கையில் இருக்கிற ஃபோனு அதை வந்து பெண்ணா இந்த இடத்துல எல்லோட்ட கொடுத்துட்டு இதை வந்து நீ வச்சுக்க அவன் வந்து போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல இவனும் மறந்து இருப்பேன். இவன் மறந்து போல அதை பார்த்தோன்னே பண்ணா அவ்வளோதான் எல்லோ பண்ணது மனசே போயிடுச்சு. இவனும் பண்ணா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பண்ணா பழையபடி பண்ணா இவன் இடத்துக்கு வந்திருப்பேன். இந்த இடத்துல கேர்ள் ஃப்ரெண்டு இதை ஷாக்கிங்காக பார்த்துருப்பா. ஒரு வழியாக ஹீரோ பண்ணா பழையபடி பண்ணா இந்த இடத்துக்கு திரும்பி வந்திருப்பேன். இவன் எப்படி வந்தேன் அப்படின்ற பண்ணா அவனுக்கு சுத்தமாக ஐடியா இருந்திருக்காது. ஆனால் இவன் வந்தேன் நினச்சி பண்ணா அந்த இடத்துல கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. நீ வருவேன்றது நினச்சி கூட பார்க்கலடா ஒரு வழியாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டா ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுமான்னு சொல்லிட்டுறா. இவன் வந்து பண்ணா ஃபோன் வந்து எல்லோ பண்ண கொடுத்துருப்பாத. அதனால பண்ணா இவனோட ஃபோன் நம்பருக்கு இவன் அடிச்சு பார்க்குறேன். ஆனால் கனெக்ஷனே பண்ணா அவைலபிள் இல்லை அப்படின்னு மாதிரி காட்டியிருக்கு. இவன் என்னாச்சு உனக்கு அப்படிங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா உன்னை பார்த்தல ஷாக்கில் நிற்கிறேன் அப்படின்னா இவன் அந்த இடத்துல எல்லோ பண்ண விட்டு நம்ம மட்டும் வந்துட்டோமே அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில் இருந்துக்கிட்டு இருப்பேன். இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து சந்தோஷம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இவனும் பார்த்துக்கல. அந்த அனதர் வேலை தான் கேட்டாங்க. எல்லாருமே அப்படின்னா செம கட்டுறீங்க. நீ எதுக்குமா அவனை வந்து பெண்ணா அவள் உலகத்தையும் அனுப்பி வச்சா அப்படின்னா பெண்ணு கேட்டுக்கிருப்பேன். இப்போ தான் பெண்ணை அனுப்பி வச்சிருக்கா. இல்லை உன்னை சாடிச்சிருவேன் உன்னை யாராச்சும் கேட்பது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டுனா இவனும் பேசிக்கல தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல பண்ணால் எனக்கு பழி வாங்க வேண்டிய ஒரு மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா இவனுக்கு கிளம்பியிருப்பேன். அதிசயமே ரெட்டுக்கும் முன்னே அந்த விஷயம் வந்திருக்கும். அதோடக்கே அவன் திருப்பி போயிட்டான். அவன் தலையெடுக்கலாம்னு பார்த்தா தேவையில்லாமல் பெண்ணை எவ்வளோ மந்திரம் பண்ணி பெண்ணை அவனை அனுப்பி வச்சிட்டாங்களே. சரி பரவாயில்ல இருந்தாலும் பெண்ணா என்னோட அண்ணன் அவனை அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பெண்ணா அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனும் பேசிக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக என்னன்னு தெரியல. இந்த இடத்துல பண்ணால் இந்த ரெட்டு வில்லனை தான் வேணா அண்ணன்ற மாதிரி வேணா சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ இந்த இடத்துல பண்ணால் எல்லோ பொண்ணும் வேணா அந்த ஒயிட் பொண்ணை சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ மறந்து போகிறது எல்லா விஷயத்தையும் சொல்ல அப்படின்னா ஒயிட்டு சமசாக்கா என்னது அவர் திரும்ப போயிட்டாரா. அப்போ இந்த உல்ஃப்லாம் யாருக்கு காப்பாற்ற போகிறான்னு சொல்லிட்டுனா சத்தம் மட்டும் பேசாமல் வெளியில் சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ட்வின் சிஸ்டர் வந்து முக்கியமான விஷயம் சொல்ல அப்படின்னா இன்னும் என்ன முக்கியமான விஷயம் சொல்ல அப்படின்னா வார் துறதுக்காண்டி அப்படின்னா 2 கிளான் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ பண்ணா ஆனால் வேர்ல்டில் பழையபடி வந்துட்டோம்ல அதனால பெண்ணா நல்லா பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டுனா கேர்ள் ஃப்ரெண்டோட பெண்ணா பர்ச்சேஸ் பண்ணுறக்காண்டி இவனும் வந்திருப்பேன். இந்த இடத்துல பெண்ணா கேர்ள் ஃப்ரெண்டா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இந்த ட்ரெஸ் போட்டுக்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பண்ணா கருப்பு ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுத்துக்கிட்டுப்பா. ஏமா அங்கேயும் கருப்பு இங்கேயும் கருப்பா அப்படின்னா இவனு இந்த இடத்துல ஷாப்பிங் மேலே பார்க்கப்பன்னா இவனோட பழைய நிலவுகள் தான் பண்ண இவனுக்கு வராங்குது. ஆக்சுவலாக அந்த உலகத்தில் வந்து பண்ணால் இவன் தான் எல்லாத்தையும் லீட் பண்ணிப்பேன். மக்கள் எல்லாத்தையும் பண்ணால் சந்தோஷமாக நல்லா வெல்த்தியாக வச்சுருப்பேன்ல அது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. கேர்ள் ஃப்ரெண்டு கேட்குறா என்ன எதையோ யோசிச்சுக்கிட்டே வர அப்படின்னு சொன்னால் இல்லை அவ்வளோ வர நினச்சி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல அப்படின்னா நான் தான் எதிர்பார்க்கல. சரி வா எனக்கும் சேர்த்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் நான் எடுத்த கேவலமாக இருக்கும் அதெல்லாம் போட முடியுமா அப்படின்னு சொல்ல அப்படின்னா அதெல்லாம் போட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இவங்க ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல 2 பேர் வார தொடர்ந்து வந்திருப்பாங்களே ஒயிட் ஒரு ஆள் தான் என்ன சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தனியாக சண்டை ஒரு கண்ணி கிளம்பிட்டுப்பா டூஸ்லாம் கிளப்பிட்டு அப்பா வந்து கேட்டான்னா சொல்லு இந்த மாதிரி பெண்ணா அவள் கடைசி முடிச்சிருக்க வரைக்கும் சண்டை ஒரு கண்ணி கிளம்பியிருப்பா அப்படின்னு பண்ணிட்டா அப்பா வந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா ஹீரோ தான் பண்ண அப்பா சொல்லியிருப்பா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சண்டை ஒரு கண்ணி பண்ணா இவர் தனியாக கிளம்பியிருப்பா. எல்லா பொண்ணுதை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல பண்ணா பிரின்சஸ் இருப்பாங்களே அவள்கிட்ட வந்து பண்ணா ட்வின் சிஸ்டர் கேட்குறா உன்னால் அவனை திரும்பி கொண்டாட முடியும்ல தயவு செஞ்சு அவனை திரும்பி கொண்டா அப்படின்னு சொன்னா அதுக்கு அவன் மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா பிரின்சஸ் சொல்லியிருப்பா. இப்போ தான் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து பண்ணால் ஒரு கட்டத்தில் பண்ணால் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அங்கே என்ன ஆச்சோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அதே சமயம் இங்கே ரோஸ்ட் பண்ணிருக்கால ரோஸ்ட் பண்ணிட்டு வந்து பண்ணால் ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பேன் ஹீரோ செத்துட்டேன் அப்படின்னு சொல்ல பண்ணால் இவளுக்கு வந்து பண்ணால் நியூஸ் ஸ்ட்ராங்காக வந்திருக்கா. ஹீரோ செத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டுனா இவளும் ஷாக்காயிருப்பா. இல்லை தான் போய் அப்படின்னு சொல்லிட்டுனா இவளும் இந்த இடத்துல அதை நம்பிக்க மாட்டா. அதே சமயம் ஹீரோ வைக்கல நல்லா பிக்னிக் பைக் பண்ணால் ஒரு இடத்துக்கு வந்து 2 பேர் மட்டும் ஜாலியாக பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே அப்படியே சாப்பாடெல்லாம் ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ஹீரோக்கும் பண்ணால் மனசே கேட்கல எல்லாமே பண்ணால் அங்கே தான் அவனோட மைண்ட் எல்லாமே பண்ணால் அங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இவள் ஃபோன் இருக்குல்ல இவள் ஃபோன் ரிங் ஆகிருக்கா யாரா அப்படிங்கன்னா
எல்லோ பொண்ணு தான் இங்கேருந்து ஃபோன் எடுத்திருப்பா. ஹீரோ வாங்கி பேசுகிறேன், என்னாச்சு நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்குனா, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா எல்லாருமே பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து வார் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா எல்லாரும் சொல்லலை பண்ண ஹீரோக்கு மனசே போயிடுது. ஏன்னா வார் நடக்கிறது பண்ணால் இவனை தனியாக விட்டுட்டு பண்ண இவன் இந்த இடத்துக்கு வந்துருப்பேல. சரி ஒயிட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னா அவள் கை உடந்து இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருப்பா. எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களால் திரும்ப வர முடியுமா அப்படிங்கன்னா, எனக்கு திரும்ப வரணும் தான் ஆசை, கண்டிப்பாக நான் வந்து திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல பிரின்சஸ் இருப்பாள். பிரின்சஸ்ட்டை கேளுங்க, அவள் வந்து பண்ண ஒரு வாட்டி சொன்னா என்னை வந்து சமனிங் பண்ண அவளால் முடியும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா, ஆமாம் பிரின்சஸும் இங்கே தான் இருக்காங்க, நீ வந்து மனசு வச்சா வரலாம், ஒரு வேளை பின்ன இங்கே திரும்ப வந்துட்டு உன்னால் திரும்ப போக முடியலடா என்ன பண்ணுவா அப்படிங்க அப்படின்னா, எனக்கு அதை பற்றி தான் கவலை இல்லை, நான் வந்து இப்போ திரும்ப வரணும் அப்படின்னு அப்படின்னா இவன் பேசியிருப்பேன். இதை கேட்டதுக்கப்புறம் பண்ணால் எல்லோ பொண்ணும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. அங்கே வந்து பண்ணா அந்த ஒயிட் பொண்ணை கட்டி பிடிச்சி இவனும் அழுதுருப்பா. இப்போ தான் காட்டுறாங்க இவனு திரும்ப போகிறக்காண்டி ரெடியாக இருந்திருப்பேன். அதே சமயம் நைட் டைம் இருந்தால் இவனு சரி கேர்ள் ஃப்ரெண்டை சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொன்னால் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே பெண்ணா பக்கத்தில் வந்து கேட்டிருப்பா. நான் சொல்கிறா, நீ போகிறேன்னா நானும் கூட வரேன்னு சொல்லுமா. ஏமா உனக்கு இங்கே எல்லாருமே இருக்காங்கம்மா, அங்கெல்லாம் ஒய்ஃபை எதுவுமே இல்லை, சுத்தமாக முன்னே எலக்ட்ரிசிட்டியே இருக்காதுமா, எப்படிமா வருவா அப்படின்னு சொல்ல அப்படின்னா, இல்லை எனக்கு பரவாயில்ல, உன்னைய பார்க்காமலாம் இருக்க முடியாது, திரும்பியுமா ஃபோன்லாம் பேசிக்கிற முடியாது, அதனால் நீ போகிறேன்னா நானும் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல 2 பேருமே பண்ணா போராக்காண்டி கிளம்பியிருப்பாங்க. 2 பேருமே பண்ணால் அந்த அனதர் வேர்ல்டுக்கும் போயிருப்பாங்க. இதோட பண்ண அந்த எபிசோட் முடியுது. ஸோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி எல்லா போகிற அனிமிலியாக மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சீனா வீடியோ. டேக் கேர், பை கைஸ்.